நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome to Achi Masala Niya Nana, powered by NAC Jewelers, co-presented by Sunland. ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். ஒரு டெலிவிஷன் ஷோனா ஒரு ஆட்டிடியூட் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ ஏன்னா ஆரம்ப காலத்திலேருந்தே அதை எப்போதுமே மெயின்டைன்மெண்ட் வந்து அந்த ஆட்டிடியூட் என்ன அப்படின்னா எல்லா விஷயங்களையும் பேசுவது. இதுதான் பேசணும், இது பேசக்கூடாது, இது ரொம்ப சாதாரண விஷயமாச்சா இதை ஏன் பேசணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பல விஷயங்கள் அதனுடைய சீரியஸ்னஸோடு போய் ட்ராவல் ஆனதை பல நீயானால் பார்த்துருக்கோம். பட் என்ன பேசினாலும் அதில் ஒரு சோஷியல் ரெலவென்ஸை வச்சு நம்ம எப்போதுமே பேசுகிறது உண்டு. இந்த காலகட்டத்தில் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த டாபிக் கொஞ்சம் ரெலவெண்ட்டான டாபிக்னு தோணுனதுனால தான் அந்த விஷயத்தை எடுத்தோம். மையப்புள்ளி காதல் தான். ஆனால் ஒரு பக்கம் காதல் அதிகரித்து கொண்டு இருப்பதை போலவே காதல் தோல்விகளும் அதிகரித்து கொண்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியும். காதலிக்கிறது எப்படி அப்படின்னு நண்பர்கள் தெரிஞ்சவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச ட்ரிக்கு அப்படின்னு என்னென்னமோ பண்ணுறாங்க. ஆனால் காதல் தோல்வின்னு ஒன்று நடந்துட்டால் ஒரு பெரிய டிப்ரெஷனுக்குள்ளே போகிறோம். நிறைய அது இப்போ அதிகமாகிட்டே இருக்குது. அது பல்வேறு விதமான விபரீத விளைவுகளையும் கூட ஏற்படுத்துது அப்படிங்கிறத பல இடங்களில் பார்க்க முடியுது. அது அந்த பெண்ணை கொடுமையாக ஏதாவது தண்டித்து விடுதல் அல்லது அந்த பொண்ணுக்கு எதிராக திரும்பிடுறது அப்படிங்கிறத தொடங்கி தன்னைத்தானே சிதைத்து கொள்வது, உயிரையே மாய்த்து கொள்வது வரைக்கும் இந்த எக்ஸ்ட்ரீம் போகிறத பார்க்க முடியுது. ஏன்னா காதல் அப்படிங்கிறப்ப அந்த காதலில் இருக்கிற போது ஒரு மகிழ்ச்சி இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, எல்லாம் போகுது. ஆனால் எல்லா காதலுமே வெற்றி அடையுதா அப்படின்னு தெரியல. ஆனால் தோல்வியை ஏற்றுக்கொள்ள நம்முடைய மனது இடம் கொடுப்பது இல்லை. அப்போ காதலிக்கிற இந்த சமூகத்தில் அது தோற்றால் அதை ஓவர் கம் பண்ணி வர்றது எப்படி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்னைக்கு இனியா நான் பேசப்போது. ஒரு பக்கம் காதல் தோல்வி அடைந்தவர்கள், இன்னொரு பக்கம் பல்வேறு தரப்பட்ட மனிதர்கள் இந்த பக்கம் இருக்கிறாங்க. ஒரு காதலிக்கிறதுக்கு இங்கே நிறைய சினிமாவோ அல்லது நண்பர்களோ நிறைய டிப்ஸ் தராங்க. ஆனால் காதலில் தோல்வி அடைந்த பிறகு இருக்கக்கூடிய வாழ்க்கை அல்லது அந்த தோல்வியை ஓவர் கம் பண்ணுறதுக்கு இங்கே டிப்ஸோ இதோ பெரிய அளவுக்கு இல்லை. கவலைப்படாத அப்படின்னு ஒரு வார்த்தையில் தட்டிட்டு போகிறத தவிர பெரிதாக ஒன்றும் இருப்பதாக தெரியல. ஆக காதல் அதிகரிப்பதைப் போலவே காதல் தோல்விகளும் அதிகரித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அதை கடந்து வருவது, அந்த தோல்வியை கடந்து வருவது எப்படி அப்படிங்கிறதா இன்றைக்கு நீயா நானா பேசவிருக்கிறது. முதல்ல கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக அப்படி ஆரம்பிப்போம். நீயா நானுடைய ரெகுலர் ஸ்டைலில் உங்களுக்கு பிடித்த காதல் தோல்வி பாடல் அல்லது மனதுக்கு நெருக்கமாக இப்போ நீங்கள் அடிக்கடி கேட்குற பாடல், ஏன் அந்த பாடல் பிடிச்சிருக்கு? ஏதோ ஒன்று உன்னை தாக்க, யாரோ போல என்னை பார்க்க, சுற்றி எங்கும் நாடகம் நடக்க, பெண்ணே நானும் எப்படி நடிக்க. இந்த சாங் ரொம்ப பிடிக்கும் சார். ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த சாங் கேட்கும் போது. போய் அவங்க லாஸ்ட் டைம் அவங்களும் நானும் ஒன்றா கேட்ட பாட்டு இது தான். அதே மாதிரி அவங்க என்னை பிரிஞ்சு போகும்போதும் இதே மாதிரி தான் ஃபீல் பண்ணேன். நான் அந்த பாட்டில் வர மாதிரி தான் ஃபீல் பண்ணேன். வேற போனி போ, போனி போ, தனியாக தவிக்கின்றேன், துணை வேண்டாம் அன்பே போ. நினைத்து நினைத்து பார்த்தால் நெருங்கி அருகில் வருவேன், உன்னால் தானே நானே வாழ்கிறேன். நினைக்கும் போது அவ கூட இருக்க மாதிரி ஒரு ஃபீல். ஆஹா. இப்போது நீங்கள் அதிகமாக கேட்கிற காதல் தோல்வி பாடல் எது? அதில் எந்த வரி ரொம்ப மனசுக்கு நெருக்கமாக இருக்குது? எது வலியை தருகிறது? 3 படத்தில் போனி போ சாங். இதுவரை உன்னுடன் வாழ்ந்த என் நாட்கள் மறுமுறை வாழ்ந்திட வழி இல்லையா. இந்த லைன் கேட்கும் போது நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா இது வரைக்கும் அவ கூட இருந்த நாள்லாம் என் கண் முன்னாடி வந்து போயிட்டுருக்கு. ஆனால் இப்போது அவ கூட என்னால் வாழ முடியல அப்படின்ட்டு இருக்கப்போ எனக்கு ஃபீல் ஆகும். ஓகே. ரவிவர்மன் எழுதாத கலையோடு என்மேனியில் 2 துளிகள் விழும், அது போதுமே ஜீவன் அமைதி கொள்ளும் அப்படின்னு ஒரு லைன் இருக்குங்க. கடைசி வரைக்கும் அந்த துளியை மேலே விழாமையே இப்போ அந்த பாக்கியம் கிடைக்காமையே ஆயிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி ஒரு. தீபாவளி படத்தில் போகாதே சாங். அழகான நேரம் அதையும் நீதான் கொடுத்தாய், அழியாத சோகம் அதையும் நீதான் கொடுத்தாய். அந்த பாட்டு கேட்கும்போது முன்னாடி இருந்த மாதிரியே இருக்கும் மனசில் ஒரு ஃபீல். தூங்க கூட முடியாது, அந்தளவுக்கு ஒரு வலி இருக்கும் அந்த பாட்டு கேட்கும்போது. கிட்டத்தட்ட அந்த பாட்டு நான் கேட்கும்போது தூங்க கூட மாட்டேன், போட்டு கேட்டே இருப்பேன். எனக்கு அதை கேட்கணும்னு தோணிகிட்டே இருக்கும், திரும்ப திரும்ப தூங்கணுங்கிற இதே மறந்துடும். போனி போல தான் என் காதல் புரியலையா, உன் நஷ்டம் அன்பே போ, என் கனவு கலைந்தாலும் நீ இருப்பாய் அன்பே போ. எப்போ அந்த லைன்ஸ் கேட்டாலுமே எந்த ஒரு சிச்சுவேஷன், அது என்னை சுற்றி ஹாப்பியாக இருந்தாலும் சரி சேடாக இருந்தாலும் சரி, ஆட்டோமேட்டிக்காக கண்ணிலேருந்து தண்ணி வந்துடும். யார் சொல்லி காதல் வருவது, அதிலிருந்து ஆடை போல கழட்டி போட முடியவில்லை உன்னை நான்,
உயிரை போல எனக்குள் உள்ளாய் வா. உயிரை போல எனக்குள் உள்ளாய் வா. எனக்குள் உள்ளாய். அது என்ன வழி தருது உங்களுக்கு? ஏன் அந்த வரி அவ்வளோதான் இருக்கு? அவங்களால அதை வந்து ஈஸியாக எடுத்துகிட்டு மூவ் ஆக முடிஞ்சது, என்னால் வந்து முடியல. வெண்மதி வெண்மதி அந்த பாட்டில் இருந்து அதை நினைக்கையில் இரத்த நாளங்கள் ராத்திரி வெடிக்கும், ஒரு நிமிடம் கூட என்னை பிரியவில்லை, இருந்த போதும் அவன் எனது இல்லை அப்படின்னு ஒரு லைன் இருக்கும். அது கேட்கும் போதெல்லாம் திருப்பி திருப்பி அந்த லைனை கேட்டுகிட்டே இருக்கணும்னு முன்னாடி அப்போது அந்த ஸ்டார்டிங்கில் வந்து லைக் இப்போது என்னால் ஓவர் கம் பண்ண முடிஞ்சது. பட் அந்த டைமில் என்னால் முடியல. நைட் தூக்கம் வரலன்னா அந்த பாட்டு கேட்டுகிட்டே இருப்பேன் திருப்பி திருப்பி. வந்து முரளி பண்ணது இதயமே இதயமே உன் மௌனம் என்னை கொள்ளுதே. போகும்போது மௌனமாக தான் போனேன், எதுவுமே சொல்லவே இல்லை. அந்த வழி தான் அது எப்போ பார்த்தாலும் அந்த பாட்டு கேட்கும் போதெல்லாம் தோணும் மௌனமாகவே போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. வலியை தரும் வரிகள். தீபாவளி படத்துலேருந்து போகாதே போகாதே சாங். நீ அதான் போயிட்ட பிறகு உன்னால் நான் இருக்க முடியாது அந்த மாதிரி ஒரு லைன் இருக்கும். நீ பிரிந்தால் நான் இருப்பேன்னு ஒரு லைன். ஸோ அவள் பிரிந்த ஒரு நிமிஷம், அவள் பிரிந்த அந்த நொடியிலேருந்து ஒரு நாள் கூட அழுகாமல் இருந்ததில்லை. ரொம்ப கஷ்டமான நொடி, ஏன்னு தெரியல. ஓகே, இப்போ நீங்கள் எல்லாரும் உங்கள் ஃபோனில் என்ன காலர் டியூன் வச்சுருக்கீங்க? இவர்கிட்ட கொடுங்க. தும் ஹி ஹோ இருக்கும். தும் ஹி ஹோ ஹிந்தி சாங். தும் ஹி ஹோ ஹிந்தி சாங். விண்ணை தாண்டி ஒரு வாயிலிருந்து ஊரே உயிரை உனக்காக துடித்தேன் அந்த பாடல். மன்மதன் படத்துலேருந்து காதல் வளர்த்தன் சாங். காதல் வளர்த்தேன். தும்ஹியோ தான் வச்சிருக்கேன். தும்ஹியோ. காதல் வந்தால் சொல்லி அனுப்பு, உயிரோடு இருந்தால் வருகிறேன். வானுயர்ந்த சோலையிலே. வானுயர்ந்த சோலையிலே நீ நடந்த பாதையெல்லாம் நான் இருந்து வாடுகின்றேன், நான் வறண்டு பாடுகின்றேன். மயக்கமன் படத்துலேருந்து பிறை தேடும் இரவிலே உயிரே என்னை தேடி அலைகிறாய் அந்த சாங் வச்சிருக்கேன். 7Gலேருந்து வாக்கிங் த்ரூ லைஃப். வாக்கிங் த்ரூ லைஃப் பிஜிஎம் அது. ஜித்தன் படத்துலேருந்து காதலியே காதலியே காதலை என் மறந்தாய் அந்த சாங். சார் 3 படத்துலேருந்து போனிப்போ சாங் வந்து. போனிப்போ தான் சார். நான் ராஜாராணி படத்துலேருந்து ஒரு டைலாக் ஒன்று வரும். நான் அனாதையாகவே பிறந்தேன், அனாதையாகவே வளர்ந்தேன், நான் என் மாமடியிலே படுத்ததில்லை, படுத்துக்கிட்டுமான்னு சொல்லி கேட்பேன். அது வச்சுருப்பேன் தனியாக இருக்கும்போது. வெளியே வரும்போதெல்லாம் மாற்றிடுவேன். ஏன்னா நான் அது ரொம்ப ஃபீலாக இருக்கிற மாதிரி மற்றவங்களுக்கு காட்டும். அதுக்காக நான் அதை வெளியே வரும்போது மாற்றிடுவேன். நிறைய பேர் துமியோ ஆஷிக்கியூ தானே, ஆஷிக்கி 2 துமியோ அது வச்சுருக்கீங்க. அப்புறம் போனிப்போ நிறைய பேர் காலர் டியூனாக வச்சுருக்கீங்க. மனது வலிக்கக்கூடிய வரிகள் அதில் இருப்பதாக இருக்கும். அப்புறம் மின்னலை படத்துலேருந்து நிறைய பேர் வச்சுருக்கீங்கல்ல. ஓகே, பெருவாரியானவர்கள் டேட் இந்த ஜென்ரேஷன் என்னென்ன மாதிரியான பாடல்களோட கனெக்டடாக இருக்காங்கிறதுக்காக கேட்டது தான் இது, அவ்வளோதான். ஓகே, இதெல்லாம் காதல் தோல்வியால் அதனால் ஏற்பட்ட பாதிப்பில் அவங்க வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்த பக்கம் இருக்கவங்க காதல் தோல்வி இல்லாமல் இருக்கலாம், இருந்தும் இருக்கலாம். ஆனால் நீங்கள் உங்கள் மனசுக்கு பிடிச்ச காதல் தோல்வி பாடல்னு எதை சொல்லுவீங்க? சில வருடங்களே இந்த உலகில் வாழ்ந்துவிட்டு வெகு சீக்கிரமாக தன் வாழ்க்கையை முடித்து கொண்ட ஒரு இளம் கவிஞன் வாசன் என்று பெயர். அவர் வெகு சில திரைப்படங்களுக்கே பாடல் எழுதினாலும் நிறைய நல்ல பாடல்களை எழுதியிருக்கிறார். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் என்கிற ஒரு திரைப்படத்தில் வெண்ணிலவே வெண்ணிலவே வானத்தை விட்டுட்டு வா என்று ஆரம்பிக்கும் ஒரு பாடல் ஹரிஹரன் பாடியிருப்பார். அதன் முதல் சரணம் முடிவில் வரும் வரி, உறக்கத்தின் நடுவில் தலையணை கடியில் கொலுசொலி வருதே, இந்த துன்பம் இன்பமடி, அந்த இன்பம் துன்பமடி, உயிர் தேடும் உந்தன் மடி. இந்த வரிகளை எப்போதெல்லாம் கேட்கிறேனோ அப்போதெல்லாம் நான் காதலில் தோல்வி அடைந்திருக்க வேண்டும் என்கிற எந்த நிர்பந்தமும் இல்லை. யாரோ அந்த பெயரற்ற ஒரு காதலன் ஒரு காதலிக்காக பாடக்கூடிய அதன் வாசனை, அந்த துன்பம் என்னையும் சேர்த்து தாக்குவதாக உணர்கிறேன். ரொம்ப பிடிச்ச காதல் தோல்வி பாடல் வரிகள். ஆற்றங்கரை ஓரத்திலே யாருமற்ற நேரத்திலே வீட்டிலிருந்த மணற்பரப்பு வேதனையை சூப்பர் லைன். எஸ், எனக்கு வந்து பழைய பாட்டில் வந்து ரொம்ப பிடிச்சது வந்து என்னென்னா, பச்சை கிளியானால் பறந்தே நான் தேடுவேன். அடுத்த வரையே ரொம்ப நேரமாக யோசிக்கிறேன், ஆனால் எனக்கு ஞாபகமே வரல. ஆனால் ரொம்ப துயர் மிகுந்த அந்த கதாநாயகியோட முகமும் அந்த வரியும் வந்து எனக்கு ஞாபகம் இருக்குது. அராத்து சொன்ன உடனே நான் சொல்கிறேன் உங்களுக்கு. எனக்கு பிடிச்ச காதல் தோல்வி பாடல்கள்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த காதல் தோல்வி ஏதாவது ஒரு பாட்டு அப்படின்னு யோசிச்சேன்னா லவ்னா லவ் மண்ணெண்ண ஸ்டவ்ன்ற பாட்டு தான் ஞாபகம் வரும். அக்மார் கராத்து. லவ்னா லவ் மண்ணெண்ண ஸ்டவ். காதலில் தோல்வி அடைந்த இளைஞர்கள் ஒரு பக்கம் அதிலிருந்து மீள்வது எவ்வாறு அப்படின்னு சொல்றதுக்காக இன்னொரு தரப்பு. தொடர்ந்து பேசுவோம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை NAC ஜுவல்லர்ஸ், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட். ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நியா நானா பவர்ட் பை NAC Jewellers co-presented by Sunland. ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. நீங்க உங்க மனசுக்கு பிடிச்ச காதல் தோல்வி பாடல்னு எதை சொல்லுவீங்க? காதல் தோல்வின்னு சொன்னதும் எனக்கு அதுலேயே நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. இந்த போ நீ போ தனியாக தவிக்கின்றேன் துணை வேண்டாம் அன்பே. இல்ல நிறைய பேர் அந்த பாட சொல்றீங்களே, என்ன ஸ்பெஷல் அந்த பாடல்ல? ஏதோ ஒரு அன்பு வந்து நம்ம விட்டு பிரிஞ்சு போகிறது வந்து துயர ஆற்றாமை மாதிரி தான் இருக்குது அந்த பாட்டு. அந்த அடிப்படையில் எனக்கு அது பிடிச்சிருக்கு. பக்கத்தில் இதயம் படத்தில் வர இதயமே அந்த அது ஒரு எமோஷ்னலாக முரளி அந்த ஃபேஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நாங்களும் லவ் அண்ட் அரேஞ்ச் மேரேஜ் தான். அதில் வந்து அவர் இதயம் படத்தில் எப்படி அந்த என்ன சொல்கிறது, ஹீரா அவங்க மௌனமாகவே இருப்பாங்க. இவர் என்னை 10th எங்கள் ஹஸ்பண்ட் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் காலேஜில் செகண்ட் இயரில் தான் நான் என்னோட லவ்வை சொன்னேன். அப்போது அதனால அந்த படம் பார்க்கும்பொழுது நான் எப்படி அமைதியாக தான் போவேன், கொஞ்சம் கூட அவர் குனிஞ்சு நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டேன். பார்த்தீங்கன்னா அந்த படமும் இதுவும் அப்படியே ரிலேட்டடாக இருக்கும், அந்த மாதிரியே தான் இருக்கும். இன்னைக்கு நாங்கள் மேரேஜ் பண்ணி 16 இயர்ஸ் ஆகுது. +2 படிக்கிற பொண்ணு, 10th படிக்கிற பையன் இருக்கிறான். நிச்சயதாம்பூலத்தில் ஒரு பாட்டு வரும், அதில் கடைசி நாள் வரை ரொம்ப பிடிக்கும் எனக்கு. எங்கே என் காலமெல்லாம் மறைந்து விட்டாலும், ஒரு இரவினிலே முதுமையை நான் அடைந்து விட்டாலும், மங்கை உனை தொட்டவுடன் மறைந்து விட்டாலும் நான் மறுபடியும் பிறந்து வந்து மாலை சூடுவேன். அற்புதமான வரிகள்னு தோணும் எனக்கு. ஓகே, பாட தெரிஞ்சா பாடி இருப்பேன், பாட தெரியாதனாலும் மரியாதை சொல்லி. அழகா இருக்கு நீங்க சொல்றது. ஸோ இறந்து போனாலும் மறுபடியும் பிறந்து வந்து மாலை போடுவேன். எஸ், எனக்கு பிடிச்ச ஒரு பாட்டு என்னன்னா எங்கிருந்தாலும் வாழ்க. அது வந்து அந்த சாங்கோட பேக் சைடில் வந்து அந்த பாட்டை நீங்கள் ஃபீல் பண்ண, அந்த பாட்டு பார்த்தாலே போதும், லவ் ஸ்டோரியோட ரியல் இம்பாக்ட் அந்த பாட்டில் தெரியும். சரி, ஓகே. உங்களுக்கு பிடிச்ச காதல் தோல்வி பாடல்? ஸ்டார்டிங் ஞாபகம் இல்லை, லாஸ்ட் மட்டும் ஞாபகம் இருக்கு. காலமுள்ள காலம் வரை கன்னியர்கள் யாருக்கும் இந்த காதல் வர வேண்டாமடி, எந்தன் கோலன் வர வேண்டாமடி. அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். அது அந்த காலத்தில் ஒரு பெண் காதல் வயப்பட்டால் அதை காதலனிடையே சொல்ல முடியாது, அப்போ தோல்விங்காத யாரோடையுமே பகிர்ந்துக்க முடியாது. அந்த தாக்கம் அந்த பாட்டில் இருக்கும், அது ரொம்ப பிடிக்கும். சொன்ன வரிகள் எல்லாமே ஆண்களினுடைய காதல் தோல்வியை பற்றிய பாடல்கள் தான். நானே யாராவது சொல்றாங்களான்னு பார்த்தேன், ஒருவேளை தமிழ் சினிமாவிலே அது இல்லையா என்னன்னு எனக்கு தெரியல. இப்போது நீதானே என் பொன்வசந்தம் படத்தில் ரொம்ப அழகான மெலடி வந்து இளையராஜா சார் கொடுத்துருப்பாரு. உன்னை பிரித்திட என்னை எரித்து நீ செல், எல்லாமே பொய் என்று சொல்வாயா. நடந்தது எல்லாமே பொய்ன்னு எனக்கு சொல்லணும் அப்படின்னு ஒரு 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 ஆறுதலை வந்து விரும்பக்கூடிய ஒரு பெண்ணோட தாபமாக இருக்கும் அந்த பாடல் வரிகள். அது எனக்கு ரொம்பவும் பிடிச்சது. ஓகே, அதாவது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு பாடல் நமக்கு நெருக்கமாக இருக்கு. ஸோ நமக்கு ஒரு பாடல்களோடு ஒரு தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்கு இல்லையா? அது ஏதோ ஒன்று நமக்கு தருது, இல்லைன்னா நம்ம அதை கேட்க போகிறதில்ல. ஆக காதல் தோல்வியில் இருக்கிற போது உங்களுக்கு மனதுக்கு நெருக்கமான இந்த பாடல்கள் அல்லது நேசிக்கும் இந்த குறிப்பிட்ட சில பாடல்கள்லாம் சொன்னீங்கல்ல, அது எந்த மாதிரியான ரிலீஃப் உங்களுக்கு தருது? என்ன வேணால் நடக்கலாம், எதுனாலையும் மாற்ற முடியாது. பட் ஆனால் அந்த மௌனம் வந்து நம்மளுக்கு அவ்வளோ வலியை தர்றதுனால அந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாட்டு ரொம்ப பிடிக்கும் சார். அந்த வலியை வந்து அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு நிறைய விதம் இருக்குது. அந்த பாட்டு கேட்குறது மூலமாக நம்மளுக்குள்ளே இருக்கிற வலியை வந்து அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க அந்த வேர்ட்ஸ்னால. அதனால ஒரு பெயினை அது கொஞ்சம் குறைக்குது, ரிலீஃப் ஆகும். ஓகே, இந்த காதல் தோல்வி பாடல்கள் நீங்கள் காதல் தோல்வியில் இருக்கிற போது உங்களுக்கு எப்படிப்பட்ட ரிலீஃபை கொடுக்குது அல்லது என்ன மாதிரியான உணர்வுகளை ஏற்படுத்துது? எப்போவுமே அந்த பாட்டு கேட்கும்போது பெயின் இன்க்ரீஸ் ஆகும் சார். ஸோ என்னன்னா ஞாபகங்களை தூண்டிகிட்டு இருக்க மாதிரி தான் சார். எல்லா மெமரிஸையும் வந்து ரீகால் பண்ணுற மாதிரி. ஸோ எங்கெங்கே இருந்தோம், எங்கெங்கே போனோம், பேசினோம் எல்லாமே. ஸோ எப்பப்பெல்லாம் நான் பாட்டு கேட்குறேனோ நானே வந்து லைன்ஸ் எழுதுவேன் சார். நானே வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்ன லைன்ஸ் வருதுன்னு சொல்லி நானே வந்து எழுதுவேன் சார். ஸோ என்னென்னா ஒரு பாட்டு கேட்கும் போதும் பெயின் இன்க்ரீஸ் ஆகும் சார். அந்த பெயின் மூலயமா நான் வந்து ஒரு கவிதையை வந்து எழுதுவேன். இது உங்கள் அவஸ்தையை அதிகப்படுத்துகிறதா இல்லை உங்களுக்கு ரிலீஃபை கொடுக்குதா? அந்த பாட்டை கேட்டுட்டே இருப்போம், கொஞ்சம் கூட கேப் விடாமல் அந்த லைன், நான் சொன்ன லைன் மட்டுமே நான் கேட்டுகிட்டே இருப்பேன். கேட்கக்குள்ள என்னால் கத்தி அழ முடியல, எனக்காக அந்த பாட்டு அழுது, ஏன் அதை நான் கேட்கக்கூடாது? என்னால் கத்த முடியல, கத்தி வெளியே சொல்ல முடியல, இவ்வளோ வலி எனக்குள்ளே இருக்குது, இதை உங்களால் புரிஞ்சுக்கவும் முடியல, எனக்காக அந்த பாட்டு சொல்லக்குள்ள அது ஒரு ரிலீஃப் போயிட்டே இருக்கும். அது நம்மளால அது வார்த்தையால் கூட சொல்ல முடியாது. கண்ணில் தண்ணி வந்துட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் அந்த தண்ணி அதுவாக நின்று சந்தோஷமாக மாறும் கொஞ்ச நேரம் கழிச்சு. ஓகே, இந்த பாடல்கள், இந்த காதல் தோல்வி பாடல்கள் இதெல்லாம் உங்களுக்கு ரிலீஃப் கொடுக்குதா? ஃபஸ்ட்டு ஒரு நம்மளுக்கு வந்து ஷார்ட் டைம் ரிலீஃப் கிடைக்கும். பட் ஆனால் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்க்கு நம்ம சாங்க்கு அடிக்ட் ஆகிடுவோம். அந்த பாட்டு கேட்கலனா வந்து நம்மளுக்கு அந்த ரிலீஃப் இல்லை அப்படின்ற மாதிரி ஆகிடும். எப்படி வந்து வேற அடிக்ட் ஆகுறாங்களோ அந்த மாதிரி அந்த சாங்க்கு நம்ம அடிக்ட் ஆகிடுவோம். அதே மாதிரி இப்போ ஆக்சிடென்டலாக அந்த சாங்கை நம்ம கேட்டோம்னாலும் நம்மளுக்கு நம்மளே அறியாமல் அந்த கண்ணீர் வந்துடும். நம்ம சுற்றியில் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் நம்ம அழ ஆரம்பிச்சிடுவோம். அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்க்கு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது.
ஒரு லெவலில் எல்லாருமே நினைவுகளை திரும்ப ரீகலெக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த பாடல்களை கேட்குறீங்க. ஓகே, ஆத்மார்த்தி, இந்த காதல் பாடல்கள் அது இந்த காதல் தோல்வி பாடல்கள் எப்படி கேட்குறத இந்த பழக்கம் சரின்னு நினைக்கிறீங்களா? இது பார்க்கலாமா? அதை மிகவும் தவறு. என்ன காரணம் அப்படின்னா, அந்த பாடல் காலத்தை மட்டுமல்ல அவர்கள் காதலையுமே ஒத்தி போட வைத்து காதலில் அடுத்த நிலைக்கு அவங்கள கொண்டு போகாம செய்யறதுக்கான ஒரு விஷயமா மாத்திரலாம் அவங்கள. இந்த மாதிரியான ஒரு மனநிலையில் இருக்கும்போது இது மாதிரியான காதல் பாடல்களை கேட்டுக்கிட்டே இருக்கிறது சரியா இல்லை அது செய்யக்கூடாது? இது ஒரு வித மனப்பிறழ்வு தான், சைக்கோசிஸ் மாதிரி தான் எனக்கு தோணுது. 2 காரணம். ஒன்று என்னன்னாக்கா, இப்போ எனக்கு ஒரு புண்ணு இருந்துன்னா திருப்பி திருப்பி சொரிஞ்சு சுகம் காண்றது வந்து புண்ணு ஆறதுக்கு வழி கிடையாது. தவறுன்னுலாம் நான் நினைக்கல. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயத்தை ரீகலெக்ட் பண்ணுறதுல என்ன தப்பு இருக்க முடியும்? நம்ம வந்து மெமரிஸில் வந்து எப்போவுமே தோல்வி தான் ரொம்ப நிற்கும். வெற்றியை விட ரொம்ப ஆழ்மனதில் நிற்கிறதுல வந்து நிறைய தோல்வி தான் நிற்குது. அப்போ அது நின்றுட்டு போட்டோம். அதை வந்து ஒரு நீங்கள் வந்து நண்பர்களோட பேசுறதுல ஒரு சில விஷயங்களை மறக்கிறவங்க இருப்பாங்க, இல்லை படிக்கிறதுல கவிஞர் சொன்ன மாதிரி படிக்கிறதுல மறக்கிறவங்க இருப்பாங்க. பாடல்ங்கிறது ஒட்டுமொத்தமாக பெரும்பான்மையாக நம்ம சமூகத்தில் அது நீங்கள் சினிமாலாம் வர்றதுக்கு முன்னாடியுமே பாட்டோட சேர்ந்த ஒரு வாழ்க்கையாக தான் நம்ம வாழ்க்கை இருக்குது. வயல்வெளியில் போனதுலேருந்து எல்லா வரைக்கும் நம்ம பாட்டோடையே இருக்கும். அப்போ அந்த பாட்டை கேட்குறதோ அல்ல அந்த பாட்டோட சேர்ந்து வாழ்கிறதோ அந்த நினைவுகளோட இருக்கிறதுல வந்து எந்த தவறும் இருக்கிறதா எனக்கு தெரியல. அது வந்து இன்னும் கூட ஒரு சுகமாக கூட மாறும்னு நினைக்கிறேன். அந்த சுகம் வந்து இருக்கிறதுல என்ன தப்பு? நான் வந்து மிகவும் போராடி துப்பாக்கி முனைகளெல்லாம் சந்திச்சு காதலிச்சு திருமணம் பண்ணுவேன், ஒரு சாதி மறுத்து திருமணம் பண்ணுவேன். அந்த அடிப்படையிலும் சேர்த்து தான் சொல்றேன், கற்றுக்கொள்ளாத எந்த வித்தையும் பரிமளிக்கவே முடியாது. காதலை கற்றுக்கொண்டு செய்யணும். அதுல காதலில் தோல்விங்கிறது ஒரு இடையில் வரக்கூடிய நிகழ்வா எடுத்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா அவன் ஒரே பாட்டை திரும்ப திரும்ப கேட்டுட்டுலாம் இருக்க மாட்டான். ஈவன் நீங்கள் திருமணத்துக்கு பிறகு கூட காதல் தோல்வி அடைந்த பிறகு வேறொரு திருமணம் அல்ல வேறு ஒருத்தரோட ஒரு திருமணம் நடந்த பிறகும் கூட இந்த பாடலை கேட்கும்போது ஒரு சின்ன ஒரு 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 ஃப்ளாஷ்பேக்கில் அந்த உணர்வு வந்துட்டு தான் போகும். அது தவறு இல்லை, அது ஒரு அந்த நேரத்தில் வந்துட்டு போகிற உணர்வு, அதை அனுபவிச்சுட்டு போட்டுமேன்ற. ஒரே பாடலில் ஸ்டே அதுலேயே ஆகி திரும்ப திரும்ப கேட்குறதுங்கிறது கண்டிப்பான முறையில் ஒரு மனக்குறை. அது செய்யக்கூடாதது. இப்போ நீங்கள் கேட்ட ரிங்டோனை யோசிங்க. இல்லை, ஒரு பாடலை 500 தடவை கேளுங்க கார்த்திக், என்ன ஆகும்? 1000 தடவை கேளுங்க ஒரே பாடலை. கார்த்திகிட்டே கொடுங்க, கார்த்திகிட்டே கொடுங்க, கார்த்திகிட்டே கொடுங்க. எந்த பாடலை வேணாலும் ரசிக்கலாம். ஒரே பாட்டை நான் 2000 முறை கேட்டேன்னா 3000 முறை கேட்டேன், எனக்கு அது பிடிக்குது, என்னோட உணர்வுகளோட இருக்கு. நீங்கள் சொல்கிற ஒரு விஷயத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். அது வந்து ஒரு சைக்கோ ஃபேன்சியா இல்லை அவங்க வந்து ஒரு மன பிறழ்ச்சியோட போயிடுவாங்களாங்கிற ஒரு வருத்தத்தில் இல்லை அது ஒரு ஆதங்கத்தில் நீங்கள் சொல்கிறீங்க அந்த பாயிண்ட். இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு பாட்டு நான் என்ன கேட்குறேங்க, நான் வந்து இப்போ 2000 முறை என்னோட 20 வருஷத்துலையோ 30 வருஷத்துலையோ நான் கேட்குறேன்னா அந்த பாட்டோட எனக்கு ஏதோ ஒரு பிடித்தம் இருக்குது, ஏதோ ஒரு உணர்வு இருக்குது. பாட்டுங்கிறது ஒரு அடையாளம் தாங்க. நீங்கள் வேற ஒரு பெண்ணு கூட வச்சிருக்கலாம், இந்த பெண்ணை பார்க்கும்போதுலாம் எனக்கு அந்த உணர்வு வருது, இல்லை இந்த புத்தகத்தை பார்க்கும்போதெல்லாம் உணர்வு வருது, ஒரு ரோஜாவை பார்க்கும்போதெல்லாம் வருது. அதை கையிலே வச்சுட்டே இருக்கிறவங்க இருக்கிறாங்க. இன்றைக்கும் ஒரு பேனாவை பாக்கெட்டில் சொருகி வச்சுக்கிட்டே இருப்பாங்க 20 வருஷத்துக்கு இருக்கிறவங்க இருக்கு. அதனால என்ன ஆகிட போகுதுன்ற ஒரு பாட்டு பிடிக்குது, அந்த பாட்டை கேட்டுட்டு போகிறோம், இதில் என்ன இருக்குது? அராத்து காதல் தோல்வியில் அவங்க பாட்டு கேட்குறாங்கன்னா நான் மிக மிக நாகரிகமான வழினும். அதுதான் ஒரு டாஸ்மாகில் போய் தண்ணி அடிக்கிறதோ இல்லை போய் அந்த பொண்ணையே பிடிச்சி டார்ச்சர் பண்ணுறதோ ஃப்ரெண்டை கூட்டு வச்சு உயிர் எடுக்கிறதோ இல்லாமல் தனிப்பட்ட முறையில் எந்த தொந்தரவும் இல்லாமல் அவங்க பாட்டை கேட்டுட்டு இருக்காங்க. அது ஓகே, இதான் டிப்ஸ். பாட்டு கேட்கலாம், கொஞ்சம் ரிலீஃப் இருந்துச்சுன்னா கேட்டு போங்கப்பா விடுங்க அப்படின்னு. ஆத்மார்த்தியோட பாயிண்ட் ஆஃப் வியூனா அதுலேயே விழுந்து கிடத்து நீங்கள் அதோட உங்களை கனெக்ட் பண்ணிக்கிட்டு ஒரு சைக்கோ ஃபேன்சியாக மாறிடாதீங்கிற அவரோட அக்கறையை அவர் முன்வைக்கிறார். அதில் இன்னொன்று என்ன நான் சொல்கிறேன்னா, அவங்க 2000 3000 எக்ஸாகரேட் பண்ணுறது. உண்மையாக ப்ராக்டிக்கலாக பார்த்தா அவங்க ஒரு 2-3 மாதம் ஒரு 500 தடவையோ 600 தடவையோ கேட்பாங்க. காதல் தோல்வியை கொண்டாடுவதற்கு மிக நாகரிகமான வழிமுறை தனிப்பட்ட முறையில் ஹெட்ஃபோன் போட்டுக்கிட்டு பாடல் கேட்பது தான் நான் சொல்கிறேன். வெண்ணிலா எப்படி பார்க்குறீங்க? இங்கே சொல்கிறவங்க வந்து தனிநபராக மட்டும் நம்ம பார்க்க முடியாது. நம்ம தமிழ் சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த மனோபாவத்தை தான் அவங்க பிரதிபலிக்கிறதா நான் பார்க்குறேன். இன்னும் சொல்லப்போனால் அவங்க காதலிக்கிறது கூட இந்த திரைப்பட பாடல்களினுடைய பிம்பங்களாக தன்னை நினச்சிக்கிட்டு தான் காதலிக்கிறாங்க. காதலிக்க தொடங்குறதுலேருந்து காதலினுடைய பல்வேறு நிலைகள் வரைக்கும் தென் காதல் தோல்வி வரைக்குமே எல்லா காலகட்டங்கள்லேயும் அவங்களுடைய ஒரு முன்மாதிரியாக அவங்களுடைய வழிகாட்டுதலாக இல்லை அவங்களுடைய ஆத்மார்த்தமான விஷயமா எது இருக்குது அப்படின்னு பார்த்தா திரைப்பட பாடல்கள் தான். அது நம்முடைய சமூகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய தொடர்ச்சியாக நான் பார்க்குறேன். 70களில் வந்து எப்படி வந்து ஒவ்வொரு வீடுகளையும் இலங்கை வானொலியை போட்டுட்டு தான் வந்து ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய மனசுக்குள்ளே இருக்கிற காதலை வந்து அந்த பாடல்களின் வழியாக ஹமீதோட குரல் வழியாகவோ யார் வழியாகவோ தான் வந்து உணர்ந்துக்கிட்டே இருந்தாங்க. அப்போது அந்த மரபினுடைய தொடர்ச்சியாக தான் இன்றைக்குள்ள இளைஞர்களும் தங்களுடைய காதல் தோல்வியும் காதலையும் எல்லாவற்றையுமே வெளிப்படுத்துவதாக வந்து நான் பார்க்குறேன். அப்படி பார்க்கும்போது காதலை எப்படி கொண்டாடுகிறார்களோ அதே வழியில் காதல் தோல்வியும் அவங்க வந்து அந்த பாடல்களின் வழியாகத்தான் அனுபவிக்க முடியும். தொடர்ந்து பேசுவோம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை NAC Jewellers, co-presented by Sunland. ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நியா நானா பவர்ட் பை NAC Jewellers co-presented by Sunland. ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. ஓகே, நான் அடுத்த கேள்வி. அந்த பையனுடைய அல்லது அந்த பெண்ணுடைய, நீங்கள் காதலித்த அந்த பையன் அல்லது பெண்ணுடைய பெயரை மறப்பது எவ்வளவு சிரமமா இருக்கிறது? அது எப்படி துரத்துது அந்த பேர்? பிசியில் பாஸ்வேர்டு அதுதான், நெட் பேங்கிங் மணி ட்ரான்ஸ்ஃபர் அந்த நேம் தான், மறக்க முடியாது. கண்டினியூ இதுவும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கு இப்போ இருக்குது. அவங்க பேர் உங்களை எப்படியெல்லாம் கொல்லுது? சார் நான் அது எனக்கு அதிகமாக பேனா எடுக்கிற வேலையே இருக்காது. இன்றைக்கி இங்கே வந்து ரொம்ப நாள் கழித்து இங்கே தான் பேனா எடுத்தேன் ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு. அதை கூட என்னோட சைன் போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அவங்களோடது போட்டேன். அது அடிச்சுட்டு தான் ரெண்டாவது என்னோட சைன் போட்டேன். நான் ஒரு வருஷமும் டைரி வாங்குவேன் சார். டைரி ஃபுல்லாக அவங்க நேம் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் எழுதுவேன். ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க பேர் எழுதி ஃபுல்லாக அவங்க பேர் தான், டைரி ஃபுல்லாக. ஓகே, இந்த பெயரின் வழியை கடப்பது எப்படி? நான் வந்து ரிட்டையர்டு ஜெனரல் மேனேஜர் ஃப்ரம் ரிசர்வ் பேங்க். இப்போ வந்து இந்த மாதிரி சாஃப்ட்வேர் நிறுவனத்தில் பயிற்சியாளராக இருக்கேன். பெரும்பாலும் என்னோடய கேண்டிடேட்ஸ்லாம் இதே ஏஜ் குரூப்பில் தான் இருக்காங்க. அவங்களுக்கு நான் கொடுக்குற சில டிப்ஸ், எப்படி ஒரு வேலையில் ஜாயின் பண்ணும்போது ஒரு ரிச்சுவல் இருக்குது. நீங்கள் வந்து உங்கள் பயோமெட்ரிக் பண்ணணும், ஐடி கார்டு பண்ணணும், ஃபார்ம்ஸ் ஃபில்அப் பண்ணணும் அப்படின்னு ஒரு ரிச்சுவல். அந்த ரிச்சுவல் மூலமாக அந்த நிறுவனத்தில் அவங்கள ஏற்றுக்கொள்கிறோம். ஒரு திருமணமாக இருந்தாலும் அந்த ரிச்சுவல் மூலமாக தான் இந்த திருமணம் நடத்துகிறோம். அதே ரிச்சுவல் ப்ராசஸ் பண்ணினா இந்த நினைவுகள் கம்மியாகும். நான் ஒரு எங்க கூட ஒரு யங் கேண்டிடேட் ஒர்க் பண்ணுறாரு. அவருக்கு இதே பிரச்சனை. அவர் எப்படியோ அந்த பெண்மணியோட ஏதோ ஒரு காஸ்மெட்டிக் ஐட்டமை வாங்கி கையில் வச்சுன்னு ரொம்ப சஃபர் பண்ணுறாரு. நான் அவருக்கு ஒரு சஜஷன் கொடுத்தேன், நேராக பீச்சுக்கு போ, அதை பாரு, அதை பேசு, ப்ளீஸ் லீவ் மீ, நல்லபடியாக நீ எங்கேயோ அவர் சார் சொன்னார், எங்கே இருந்தாலும் வாழ்கன்னு சொல்லி குளத்தில் எரிஞ்சிட்டு வந்துரு அப்படின்னு. அது சில நேரங்களில் சில கடை நம்ம வண்டியில் போகும்போதோ இல்லை பஸ்ஸில் போகும்போதோ நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டே போவோம். கடை பேர் அதெல்லாம் பார்த்துட்டு போவோம். திடீர்னு நம்ம ஜென்ரலாக வந்து எல்லாத்தையுமே பார்த்துட்ருப்போம். அந்த ஒரு பேர் மட்டும் இருக்கிற அந்த பேர் பலகையோ இல்லை ஏதோ ஒரு விஷயமோ வந்து பளிச்சுன்னு நம்ம கண்ணில் தெரியும். அந்த ஒரு நிமிஷம் அப்படியே வந்து எல்லாத்தையும் போட்டுட்டு அங்கேயே விழுந்து செத்து போயிடலாமா அப்படின்னு தோணும். அந்த அளவுக்கு ஒரு வலியை கொடுக்கும் அந்த பேரே. அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள்லாம் கூட சில நேரங்களில் வரும். ரொம்ப சிம்பிளாக டிப்ஸ் கொடுத்துட்றேன், எல்லாருமே யூஸ் பண்ணலாம். திரும்ப கூட அவங்க காதலிக்கும் போது அந்த காதலன் பேரையோ காதலி பேரையோ யூஸ் பண்ணாதீங்க. செல்லக்குட்டி அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டா பிரச்சனையே இல்லை, ஃப்யூச்சருக்கும் பிரச்சனை இல்லை. இந்த தம்பி அப்பா அதெல்லாம் எவ்வளோ செல்ல பேர் இருக்குது, செல்லம் குட்டி புஜ்ஜி அது மாதிரி சொல்லிட்டு இருந்தால் இந்த பேர் பிரச்சனையிலேருந்து ரொம்ப சிம்பிளாக வெளியில் வந்துடலாம். ஒரு பிரச்சனை கிடையாது. ஆமாம், இப்போ இதில் இவங்களுக்கு எப்படி யூஸ் ஆகும்னா, திரும்ப இன்னும் ஒரு காதல் எப்படியா இருந்தாலும் அது இயற்கை தானே. கல்யாணம் பண்ணிக்கிறப்ப திரும்ப நம்ம அதே செல்ல குட்டி அப்படிலாம் கூட்டுக்கலாம். அப்போ வந்து அந்த பழைய பேரை வாய் தவறி சொல்லி மாட்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன செய்யலாம்? இந்த பேரை கடந்து வருவது எப்படி? ஒரு நாயோ ஒரு பூனைக்குட்டியோ நாய்க்குட்டியோ வாங்கி அந்த பேரை வச்சிட வேண்டியதான். அதுக்கு வச்சிட வேண்டியது. ஆமாம், அவ்வளோதான். உமாதேவி, எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் வந்துட்டு ஒரு பொண்ணை லவ் பண்ணான். லவ் பண்ணிவிட்டு ஃபெயிலியர் ஆகிடுச்சு. திருப்பி அதே பேரில் இருக்கிற இன்னொரு பொண்ணை வந்து அவன் மேரேஜ் பண்ணிட்டான். இது வந்து நிஜமாவே நடந்தது. இப்போ நல்லா இருக்காங்க. இல்லை, அது மாதிரி இந்த ஷோவில் கூட சொல்லியிருக்காங்க, என்னுடைய முன்னாள் காதலின் பெயர் இந்த பொண்ணுக்கு இருந்ததுனால தான் அந்த பிள்ளை நான் கல்யாணம் பண்ணேன்னு சொன்னவங்களாம் கூட உண்டு. இன்னொரு பக்கமும் இருக்குது அதுக்கு. ஏன்னா வேற யாரையோ ஒரு காதல் தோல்வி அடைஞ்சதுக்கப்புறம் வேற யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த பிறக்க போகிற குழந்தைக்கு எல்லாமே காதலி பேரை காதலன் பேரை வச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிற ஒரு கூட்டத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ அது என்ஜாய் தானே பண்ணுறாங்க அந்த பேரை. ஸோ அந்த வகையில் அதை பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். இல்லை வேறு வழியில் எனக்கு பெயினாக இருக்குன்னா அந்த செல்லம் புஜ்ஜி குட்டி. அவன் அல்லது அவளின் பெயர் உங்களை எப்படி துரத்துகிறது? இப்போது இங்கே வந்தக்குள்ள கூட எனக்கு பக்கத்தில் உட்காந்துருக்க 2 பேர் பேரும் அந்த பேர் தான். கூப்பிட்டுட்டே இருக்காங்க பின்னாடி இருந்த அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். நான் ரொம்ப ட்ரை பண்ணுறேன், திரும்பக்கூடாதுன்னு ரொம்ப ட்ரை பண்ணுறேன், என்னால் முடியல. அவங்க கூப்பிடக்குள்ளே திரும்பிடுறேன். நான் என்னமோ என்ன தான் கூப்பிட்றாங்க போல இருக்குது அப்படிங்கிற ஒரு பதட்டத்துலேயோ அது என்னன்னு தெரியல, திரும்பிடுறேன். புதுசாக பென் வாங்கக்குள்ளேயோ புக்கு அதில் எழுதக்குள்ளேயோ என் பேர் எழுதக்குள்ளேயோ அந்த பேர் தான் சேர்ந்து வருது எனக்கு கூட. அதுதான் எழுதிட்டு இருக்கேன். ஓரமாக எங்கேயாவது இடம் கிடச்சா கூட அந்த பேர் எழுதிட்டுருக்கேன். இதெல்லாம் ஒரு டிஃப்ரெண்டான ஃபீல். அது பயங்கரமாக எழுத வேண்டியதாக தான் இருக்குது. இவ்வளோ விருப்பமான ஒருத்தர் வந்து உங்களை விட்டு விலகி போயிருக்காருன்னா உங்கள் ஆள் மனதில் கொஞ்சமாவது வெறுப்பு இருக்கும் அவர் மேலே. அதை நீங்கள் வெளிப்படுத்துறது நல்லது. ஒரு ரூமுக்குள்ளே போங்க, கதவை அடைச்சிங்க, ஒரு பொம்மையோ அவர் சொன்ன மாதிரி ஒரு பொம்மையோ ஒரு உருவம் எடுத்து எவ்வளோ கோவத்தில் அடிக்க முடியுமோ சிதைக்க முடியுமோ சிதைச்சிருங்க. என்ன அது வந்து உண்மையில் இவ்வளோ வந்து ஆசை வச்சிருக்க நேசம் வச்சிருக்க உங்களை விட்டு ஒருத்தர் போயிருக்காருன்னா அவர் நல்லவர் இல்லைன்னு நீங்கள் நினைக்கணும். அப்படி நினைச்சு வெறுப்பு உண்டாக்குறது ஒரு முதல்ல அவங்க மேல வெறுப்பு உண்டாக்குங்கிறீங்க. வெறுப்புனா வெறுப்பு உண்டாக்கி ஒதுக்கி தள்ளிடணும். ஏன்னா உங்களை ஒதுக்கி தள்ளிட்டார் ஒருத்தர் அல்லது ஒருத்தி.
பதில் நீ இப்படி செய்யுங்க, அதோட வாழ்க்கையில் சரி இது நடந்து போச்சு, அது தாண்டி போவோம் அப்படிங்கிற அளவுக்கு அந்த வெறுப்பு உண்டாக்கி தள்ளி விட்டுருங்க வாழ்க்கையில். ஓகே, வேற இந்த பெயர் எனக்கு அப்படியே மனசுலேயே ஓடிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு? ஆக்சுவலாக இப்போ எல்லா யங்ஸ்டர்ஸும் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ சப்போஸ் ஒருத்தருக்கு வந்து ராணின்னு ஒரு பேர் பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த எக்ஸ் லவரோட பேர் ராணி. ஃபேஸ்புக்கில் போங்க, கிட்டத்தட்ட ஒரு 50 ராணி 60 ராணி இருப்பாங்க. எல்லாருக்கும் ரெக்வஸ்ட் கொடுங்க, யூ ஹேவ் 2-3 ராணிஸ் எக்ஸ்ட்ராஸ். ஸோ அதனால ஒரு பெரிய ரிலீஃப் இருக்கும். பிகாஸ் அவங்க கூட சேட் பண்ண போகிறீங்க. ராணி மயமா இல்லை, ஒரு ராணிக்கு 5 ராணி கிடைப்பாங்க உங்களுக்கு. டைவர்ஷன் ஆகும். ஐ திங்க் அந்த சார் சொன்னார்ல ஃபேஸ்புக்கில் நிறையா பேர், அது வந்து நான் ஆக்சுவலி என்ன பண்ண ஆரம்பித்தேன்னா, அந்த பேரில் இருக்கவங்க நிறைய பேர்கிட்ட பேச ஆரம்பித்தேன். புதுசாக அந்த பேரில் இருக்கவங்கள தேடி தேடி நானாக போய் பேச ஆரம்பித்தேன். இப்போ ஓவர் கம் பண்ணிட்டேன் அதை. ராஜா, நீங்கள் சொன்ன ட்ரிக்கு ஏற்கனவே ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் சொல்லலே சொன்னீங்க அதே மாதிரி நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்க போகிறாங்கன்ட்டு. இல்லை, நியூ ஜென்ரேஷன் டிப்ஸ்னு அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா நியூ ஜென்ரேஷன் வேறு மாதிரி இருக்காங்க. சார், அந்த பேரை விட்டு எவ்வளோக்கு எவ்வளோ விலகணும்னு அவங்க நினைக்கிறாங்களோ அவ்வளோக்குள்ள அதோட வலி ஜாஸ்தியாக தான் இருக்கும். சரி, என்ன ஸோ அதனால அதுக்கு வந்து அவங்க ட்ரை பண்ணக்கூடாது. மேபி அவங்களோட ரிலேட்டிவ்ஸ், இப்போ அவங்க அந்த ஜென்ரேஷனில் இருக்கிறதுனால சொல்கிறேன், அவங்களோட அக்கா குழந்தையோ இல்லைன்னா அண்ணா குழந்தையோ வீட்டில் ஏதாவது குழந்தை பிறந்ததுன்னா அதுக்கு வேறு ஏதாவது பேர் வீட்டில் வச்சுருப்பாங்க. ஆனால் நீங்கள் செல்லமாக கூப்பிடுறது அந்த பேராக இருக்கலாம். ஸோ தட் நீங்கள் அதை கூப்பிட அந்த வலி கண்டிப்பாக கம்மியாகும். யூ வில் என்ஜாய் தட் நேம். ஓகே, அந்த நேம் ஒரு பாசிட்டிவ் டோனா மாத்திக்க சொல்றீங்க. கண்டிப்பா. ஓகே சார், இது ஆக்சுவலி a combination of both the questions. பாடல் திரும்ப திரும்ப கேட்கறதா இருக்கட்டும், இல்லை அந்த பேரை கேட்கும் போது வர வழியாக இருக்கட்டும், இதெல்லாம் இட் இஸ் கால்ட் அஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் கிரீவிங். ஒன்று ரொம்ப ஆசைப்பட்டு அது கிடைக்காத போகும்போது ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும், ஒரு விரக்தி வரும், ஒரு சமுதாயத்து மேலேயே ஒரு கோபம் வரும். அப்போ ஒரு பாடல் ஒரு வடிவுகாலம் இருக்குது. ஒரு வகையில் அழுகும்போது அந்த பாட்டு திரும்ப திரும்ப கேட்கும்போது இட் இஸ் அ சைக்கோசிஸ். சேம் அந்த பேரை மறக்கணும்னு நினைக்கும் போது தான் அது வலி ஜாஸ்தியாகும். அந்த கிரீவிங் ப்ராசஸ்க்கு நம்ம டைம் கொடுக்கலங்கிறது தான் லவ் ஃபெயிலியர் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. We don't give them the space or the time to grieve and come out of it. ஓகே, அடுத்து ஒரு முக்கியமான விஷயங்கிறது, நீங்கள் காதலிக்கும் போது அந்த பெண்ணோ அந்த பையனோ உங்ககிட்ட சொன்ன ஒரு வார்த்தையோ அல்லது ஏதோ ஒரு விஷயமோ இன்னும் மனசுலேயே இருக்குது. அதே பொண்ணோ அதே பையனோ நீங்கள் காதல் பிரிகிற போது அவங்க சொன்ன ஏதோ ஒரு வார்த்தை அது ரெண்டும் ஞாபகத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? அப்படி இருக்கிறது எந்த அளவுக்கு மனசை வருத்தமடைய செய்யுது? ஆரம்பத்தில் இப்படி சொல்லியிருப்பாங்க, ஆனால் பிரியும் போது வேற சொல்லியிருப்பாங்க. இவ்வளோ நம்பிக்கையாக சொன்ன பொண்ணு அல்லது பையன் பிரியும் போது இப்படி சொல்லிட்டாங்களே. காதலிக்கும் போது நான் எந்த ஒரு சின்ன சின்ன விஷயம் செஞ்சாலும், இந்த பர்ஸில் பைசா வைக்கிறது, எந்த ஒரு வார்த்தை பேச ஆரம்பிக்கும் போதும் அவங்க சொல்லுவாங்க, அவங்க அப்பாவுடைய கம்பேர் பண்ணுவாங்க. எங்கள் அப்பா கூட இப்படி தான் பண்ணுவார். ஏன்னா வெளியே போயிருப்போம், ஷாப்பிங் போயிருப்போம், சினிமா போயிருப்போம், அங்கே எதனா ஒரு வார்த்தை பேச ஆரம்பிக்கும் போதோ இல்லை எதனா ஆக்டிவிட்டி செய்யும்போது எங்கள் அப்பா மாதிரி சொல்லுவேன். கடைசியில் எங்கள் அப்பா தான் ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஓ, எங்கள் அப்பா தான் ஃபஸ்ட்டுன்ட்டாங்க. தம்பிட்டு கொடுங்க. ஃபஸ்ட்டு அவங்க சொன்ன வார்த்தை வந்து, நான் உன்னை விட்டு பிரியவே மாட்டேன், கடைசி வரைக்கும் உன் கூட இருப்பேன்னு சொன்னதான் ஆரம்பத்தில் சொன்னது. பிரியும் போது சொன்னது என்னென்னா, நான் இல்லாத வாழ்க்கையை உன்னால் ஏற்றுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. முடியாதுன்னு சொன்னேன். ஸோ அப்போ நீ அதுக்காக தான் கற்றுக்கணும், இதுக்கப்புறம் உன்னை விட்டு நான் போனேன்னா நீ உன் லைஃப்பை தேர்ந்தெடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பிரிஞ்சுட்டாங்க. ஸோ அந்த நொடி வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவங்க வந்து ஃபர்ஸ்ட்டு சொல்லுவாங்க, நீ ரொம்ப ஸ்மார்ட்டாக எல்லா விஷயத்தையும் செய்கிற அப்படின்னு. அவங்க ஆஃபீஸில் இருக்க ஒர்க் எல்லாத்தையும் எனக்கு ஹெல்ப் கேட்பாங்க. என்கிட்ட நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் எல்லா விஷயத்துலையும். அதே பிரிஞ்சு போகும்போது என்ன சொன்னாங்க, நீ என்னை விட ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்க, எனக்கு அடங்க மாட்ட, அதனால் இது சரி வராது, நீ வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்கிறதால எனக்கு இந்த மாதிரி பொண்ணு வேண்டாம், எனக்கு அடங்கி இருக்க பொண்ணு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. முதல்ல அட்வான்டேஜாக சொன்ன அதே விஷயம் பின்னால் டிஸ்அட்வான்டேஜாக போச்சு. ஓகே, அவங்க சொன்ன எந்த விஷயம், எந்த வார்த்தையை மறக்கவே முடியல, பழகும் போதோ பிரியும் போதோ? ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு டைம் நான் அதிகமாக மீட் பண்ணதில் இல்லை, ஏன்னா நான் இருந்த இடத்துக்கு பக்கத்துலேயே அவங்க வீடு, டெய்லி பார்த்துக்குவோம், பேசிக்குவோம், ஃபோனில் பேசிக்குவோம். ஒரே ஒரு டைம், ஒரு 2-3 டைம் தான் நான் அவங்கள பக்கத்தில் இருந்து பார்த்துருப்பேன். ஒரு டைம் என் கையை பிடிச்சி, இப்படியும் கையை பிடிச்சிட்டே இருந்துடக்கூடாதுன்னு ஒரு தடவை சொன்னாங்க ஃபஸ்ட் டைம். அது மறக்கவே முடியாது ஸ்டார்டிங். அதே மாதிரி எண்டில் லாஸ்ட்டில் அவங்க வீட்டிலேருந்து காலேஜ் விட்டு நிறுத்தி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அந்த டைமில் வந்து கூப்பிட்டு போகிறக்கு லாஸ்ட்டாக ஒரு ஃபோன் பண்ணி என்கிட்ட சொன்னாங்க, எப்படியும் என்ன வேறு யாருக்காவது கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க, அப்படி என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தா கூட நான் ஒரு பொம்மையாக தான் இருப்பேன், ஷோகேஸில் வைக்கிற பொம்மையா அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ஆரம்பத்தில் இப்படி சொல்லியிருப்பாங்க, ஆனால் பிரியும் போது வேற சொல்லியிருப்பாங்க. இவ்வளோ நம்பிக்கையாக சொன்ன பொண்ணு அல்லது பையன் பிரியும் போது இப்படி சொல்லிட்டாங்களே. ஒரு டைம் நாங்கள் நைட் டைம் பேசிகிட்டு இருக்கும்போது see the moon அப்படின்னு ஒரு மெசேஜ். அது என்னென்னா, நான் வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறேன், அவங்க வந்து வெளியே வந்து டெக்ஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த நிலாவில் ஒரு வட்டம் இருந்துச்சு. அதே இது அந்த நைட்டு நாங்கள் பிரியும் போதும் லாஸ்ட்டு டெக்ஸ்ட்டு see the moon தான்.
அந்த நிலா மட்டும்தான் அங்கே இருந்துச்சு, அந்த வட்டம் இல்லை நிலாவை சுற்றி. ஸோ அது எனக்கு ரொம்ப, அது எப்போவுமே அந்த நிலாவை பார்க்கும்போது எல்லாமே எனக்கு அந்த ஒரு இது இருக்கும். காதலில் தோல்வியடைந்தவர்கள் அதை கடந்து வருவதற்கான ஆலோசனை சொல்பவர்கள். பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இது ஆச்சி மசாலா நியா நானா, பவர்ட் பை NAC ஜுவல்லர்ஸ், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட். ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நியா நானா, பவர்ட் பை NAC ஜுவல்லர்ஸ், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட். ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. காதலில் இருக்கும்போது சொன்ன ஒரு வார்த்தை, ஆனால் அதுக்கு நேர்மாறாக பிரியும் போது சொன்ன வார்த்தை இன்னமும் மனதிலே இருப்பது. அங்கே லவ் பண்ணும்போது நான் நிறைய பொய் சொல்லியிருக்கேன். அந்த எல்லா பொய்யும் வந்து அவள் ஒரு தெரியும் பொய்ன்னு தெரிஞ்சும் வந்து உண்மையாக எடுத்துப்பா. ஆனால் வந்து லவ் பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் நான் உண்மையை தான் சொன்னேன். ஆனால் வந்து நீ சொல்கிறதெல்லாம் பொய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஒன்று தான் எனக்கு ரொம்ப பிடிக்குன்னு சொல்லுவாள். லவ் பண்ணும்போது உன்னை விட எனக்கு யாரும் பிடிக்காது, ஒன்று தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாள். லாஸ்ட் டைமு உன்னை எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நான் கேட்டேன் பிடிக்காத காரணம் என்னன்னு சொல்லு. ஒரு காரணம் சொல்லுவேன், உன்னை பிடிக்கல அவ்வளோதான், இதை தவிர வேறு காரணம் என்னன்னு சொல்லுவேன். பிடிக்கலன்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிட்டா. அவ்வளோதான். டெய்லி எனக்கு ரிசீவ்டு கால் உன்னோட ஃபோன் நம்பர் இருக்கணும், டெய்லி கூப்பிடு அப்படின்னு. இப்போ கூப்பிட்டா ஏன்டா இந்த லவ் பண்ணணும் அப்படின்னு இருக்கு, கூப்பிடாத. அது என்ன என்னால் தாங்க முடியல. பட் இருந்தாலும் டெய்லி டயல் பண்ணுறேன், கட் பண்ணிடுவேன். 12 மணி, 2 மணி, 3 மணி அப்படி போயிட்டு இருந்தது. இப்போ 10 மணி சுவிட்ச் ஆஃப். கண்டிப்பான முறையில் அவ்வளவு பிரியம் வைத்தவரிடம் இன்னொரு வாய்ப்பை எதிர்கொள்ளுவதோ கொண்டு போய் கேட்குறதோ, நம்ம ஒரு இடத்துல பாசம் வச்சுட்டு நான் மதுரையில் தொலைச்சது இங்கே வந்து தேட முடியாது. மதுரையில் போய் அந்த பர்டிகுலர் இடத்துல தான் தேடணும். திரும்ப போய் மனமுருகி அவர்களுக்கு வேண்டியதை செஞ்சு புரிய வச்சு திரும்ப ஃபர்னிஷ் ஆல் யுவர் லவ், ரீஸ்டார்ட், எப்படி சொல்கிறது, பேர்ன் ஆல் யுவர் பிரிட்ஜஸ், திரும்ப ரீஸ்டார்ட் யுவர் லவ். அந்த மாதிரி போய் அது எது சிக்கலாக இருக்குங்கிறத உட்காந்து பேசி, அதாவது 2 முனைகளிலும் போர் செய்வதற்கு பல்லாயிரக்கணக்கான பேர்கள் சம்பந்தப்படுவார்கள். அதை பேசி தீர்ப்பதற்கு 2 பேர் போதும். ஓகே, பேட்சப் பண்ண ட்ரை பண்ணணும்னு சொல்றீங்க. நிச்சயமா பண்ணும். ஓகே, பேட்சப் பண்ண 100 தடவை ட்ரை பண்ணும். இதை எப்படி எதிர்கொள்றது? இல்லை, இது நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா யூ ஷுட் பி ஹாப்பி. ஏன்னா காதலனாக இருக்கும்போதே அவன் இந்த வார்த்தையை சொல்லிட்டான் அப்படிங்கிறது. ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த மாதிரி சொல்லியிருந்தான்னு வச்சுங்க. ஸோ நீங்கள் அதை நினச்சி தான் வந்து சந்தோஷப்பட்டுங்க. ஏன்னா வந்து நிறைய பேர் ஒரு ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் கல்யாணம் பண்ணினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நமக்குள்ளே ஒத்து வராமல் வந்து நிறைய விவகாரத்துகள் ஆகிட்டு. ஏன்னா முன்னாடி காலத்தில் விவகாரத்தானதுக்கு என்னென்ன காரணங்கள் இருந்துச்சுங்கிறத விட இன்றைக்கி இருக்கிறத பார்க்கும்போது ஒரு கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் தான் நிறைய விவகாரத்துகள் நடக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் பெரியறதுக்கு, அதுக்கு முன்னாடியே பெரியறதுக்கான சந்தர்ப்பம் ஆச்சுதுன்னா அது நல்லது நினச்சி, அது நல்லது அப்படின்னு தான் நான் வந்து நம்ம பார்க்கணுன்னு நான் நினைக்கிறேன். எப்போவுமே நாங்கள் பார்க்கக்குள்ளவும் என்கிட்ட பேசக்குள்ளவும் நீ என்னோட சொந்தம், யூ ஆர் மை ப்ராப்பர்ட்டி, காப்பி ரைட் ரிசர்வ் டு மீ அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் நேராக பார்த்து பேசி பிரியலை, ஃபோனில் தான் பேசினாங்க. அம்மு இது வந்து நம்மளுக்கு சரி வரும்னு தோணலை. அப்படியே இருந்தாலும் பின்னாடி பிரச்சனை வந்தால் நீ என்ன தான் கேள்வி கேட்ப, இது முன்னாடி ஏன் வரைக்கலை அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப மாறாக அப்படியே பேசினாங்க. அது ஏற்றுக்கவே முடியல. இன்னும் வரைக்கும் யாராவது அந்த வார்த்தை சொன்னாங்கன்னா எனக்கு கோவம் அதிகமாக வரும். அப்போ நீ இப்படி பேசிட்டு இப்போ நீ இந்த மாதிரிலாம் பேசாத, அந்த கோவம் இன்னமும் அதிகமாக தான் வரும். இந்த என்டாங்கிள்மெண்ட் தியரின்னு ஒன்று இருக்குது. நான் ரொம்ப அறிவியலுக்குள்ளே போல சிம்பிளாக சொல்லிடுறேன். 2 பார்ட்டிக்கிள் இருக்குமா, பேர் ஆஃப் பார்ட்டிக்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இருக்காது. இது பாட்டும் ஒரு ஸ்பின்னில் சுற்றிட்டு இருக்கும். அது எங்கேயோ இருக்கும் பிரபஞ்சத்தில், வேற ஒரு இடத்துல. பட் இந்த பார்ட்டிகளை நம்ம அப்சர்வ் பண்ணாலே அந்த இன்னொரு பார்ட்டிகள் டிஸ்டர்ப் ஆகுமா, எந்த கம்யூனிகேஷனும் இல்லாமல். அதை அறிவியல் பூர்வமாக டெஸ்ட் பண்ணியும் பார்த்துட்டாங்க. இந்த 2 பார்ட்டிகளுக்குள்ளே அப்படி என்ன கம்யூனிகேஷன் இருக்குது, எப்படி இது அதை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. அது ஃபுல்லாக அந்த தியரி இன்னும் ரொம்ப பக்காவாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. 90% எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நான் அது மாதிரி என்ன பார்க்குறேன், நம்மளோட வாழ்க்கையில் நமக்கு இணையான நமக்கான ஒரு பொண்ணையோ நமக்கான ஒரு ஆணையோ தேடி தான் போயிட்டுருக்கோம். நம்ம வழிகளில் சில சமயம் தடுமாற்றம் அடைந்தோ இல்லை தற்காலிகமாகவோ தவறான ஒரு துணையை நாம் தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப ப்ராக்டிக்கல். அப்படி தவறாக தேர்ந்தெடுத்துட்டோம்னா ஒரு 6 மாதத்துலேயோ 1 மாதத்துலேயோ நமக்கு தெரிய வந்துடும், ஆணாக இருந்தாலுமே பெண்ணாக இருந்தாலுமே இவன் நமக்கான காதலி இல்லை, காதலன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து எல்லாம் சொல்கிற மாதிரி திரும்ப திரும்ப அந்த பிடிக்காத பொண்ணை எனக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறதோ இல்லை பிடிக்காத பையனை அந்த பொண்ணுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறதோ தேவையில்லை. அது சுத்தமாக நடக்காது. இல்லை, ஒருத்தனோட கேரக்டர் அவ்வளோதான், நீங்கள் அவனெல்லாம் மாற்ற முடியாது.
ஸோ அன்பு என்பது, காதல் என்பது ஒருவன் எப்படி இருக்கிறானோ அப்படியே நீ ஏற்றுக்கொள்ள வேண்டுமோ. அந்த பொண்ணு எப்படி இருக்காளோ அப்படியே ஏற்றுக்கொள்கிறது தான் காதல். ஆனால் ஒரு 20 வயசில் 23 வயசில் இந்த பக்குவம் வரும்னு எதிர்பார்க்க முடியாது. நாம் அது கொஞ்சம் வயசாக தான் அது தோணும். இருந்தாலும் நீங்கள் டிப்ஸ்னு கேட்டதால் இவங்களுக்குன்ட்டே இல்லை, இப்போ இந்த ஷோவை பார்த்துட்டு இருக்கிற சின்ன பசங்க யாராக இருந்தாலும் அவங்க எல்லாம் இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் திணிக்காமல் இந்த பொசசிவ்னஸ்லாம் பழைய வேர்டு, அது சும்மா ஒரு சாக்கு தான். எனக்கு பொசசிவ்னஸ் என்ன பொசசிவ்னஸ்? ஒன்றுமே கிடையாது. அப்பா அம்மா மேலே இல்லாத பொசசிவ்னஸ் அப்படி அது வந்து ஒரு கட்டாயப்படுத்தி நீ மாறுன்னு ஒரு உன்னோட இமேஜினரி கேரக்டரை மாற்ற வேண்டிய ஒரு ப்ராசஸாக தான் நான் பார்க்குறேன். அதனால் அந்த காலகட்டத்தில் உங்களை அப்படி திட்டினாலோ இல்லை பொண்ணு வெறுத்து பேசினாலோ சொன்ன மாதிரி ஓகே இப்பயே தெரிஞ்சிருச்சு நமக்கான துணை இல்லை, ஒன்றும் பெரிய எமோஷ்னல் அட்டாச்மெண்ட்லாம் வரலன்னு சொல்லிட்டு கை கொடுத்து பிரிஞ்சுட்டு நம்மளோட இணையை தேடும் பயணத்தை தொடர வேண்டியது. ஓகே, அந்த அன்பில் இருக்கிற போது, காதலில் இருக்கிற போது ஒரு அற்புதமான வார்த்தை ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க. அல்லது ஏதோ ஒரு இந்த மாதிரி ஒரு பொண்ணை லவ் பண்ணுறதுக்கு நான் தான் கொடுத்து வச்சுருக்கணும், இவ்வளோ ஒரு நல்ல பொண்ணு, இவ்வளோ எல்லாமே டேலண்ட் வைஸ் எல்லாத்துலேயுமே இருக்குது. ஆனால் லாஸ்ட்டில் போகிற லைக் சண்டை வர்றப்போ வந்து இப்படி ஒரு பொண்ணையா நான் லவ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சார். ஸோ ஆரம்பத்தில் சொல்லப்பட்ட ஒரு ஃபேவராக சொல்லப்பட்ட அதே வார்த்தை அப்படியே நேர் எதிர்மாறாக மாறி ஒரு பிரிவில் நடக்குது. உன்னை விட்டு போகவே மாட்டேன் அப்படிங்கவும், உன்னை எப்படா விட்டு போவேன் அப்படிங்கிற இடத்துல அது வந்து சேருது. ஆக அந்த பிரிவின் போது அந்த ஒருத்தர் இப்படி பேசுகிற ஒரு டோட்டல் ஆப்போசிட்டாக பேசின அந்த மாற்றத்தை இவர்கள் எப்படி எதிர்கொள்ளணும்? இந்த நேரெதிர் மாற்றத்தை எதிர்கொள்வது எப்படி? இல்லை, இது வந்து பலமே பலவீனமாக மாறுற ஒரு விஷயந்தான். இதெல்லாம் துவக்கத்தில் நம்மளுடைய பலமாக நம்மளை வந்து ரசிக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கோ, அது அப்படியே பின்னாடி பிரிவதற்கும் போது அது பலவீனமாக மாறதா வந்து அவங்க எல்லாருமே வந்து சொல்கிறாங்க. குறிப்பாக அந்த அந்த விஷயம் ஏன் அவங்களுக்கு வந்து ரொம்ப பெயினாக இருக்குது அப்படின்றத முதல்ல சொல்லலாம்னு நினைக்கிறேன். எதெல்லாம் நம்மளை வந்து கொண்டாடினாங்களோ இன்றைக்கி வந்து எப்படி எதிராக இருக்குது அப்படின்னும் போது அது ஏன் மனசில் தைக்குது, அது ஏன் அதிக தாங்க முடியாத ஒரு வழியாக இருக்குது அப்படின்னா, ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமே வந்து அவரவர்கள் வந்து ரசிக்கக்கூடிய ஆளாக நம்ம எப்போ இருப்போம் அப்படின்னா காதலிக்கிற பருவத்தில் மட்டும்தான் இருக்குமே. அப்போ தான் முழுமையாக வந்து ஒவ்வொரு ஆணையும் ஒரு பெண்ணோ இல்லை ஒரு பெண்ணை ஒரு ஆணோ வந்து எல்லா குறைகளையும் கலந்து இல்லை எல்லா பலவீனங்களையும் உடைச்சிட்டு உலகத்திலேயே நீ தான் எனக்கு பிடிச்ச தேவதை, உலகத்திலேயே எனக்கு பிடிச்ச முழுமையான தேவன் நீ தான் அப்படின்னு கொண்டாடுற நாட்கள் தான் அந்த காதலிக்கிற நாட்கள். அப்போ அந்த முழுமை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது இல்லை உடையுது அப்படின்னும் போது அங்கே தான் வந்து காதலினுடைய மிக நுட்பமான அல்லது தாங்க முடியாத வழி எங்கே இருக்குன்னா இப்போ இவங்க சொல்கிற இந்த இடத்துல தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்போ இதை வந்து எப்படி கடக்கிறது அப்படின்னா, இவங்க எல்லாரும் அந்த பெயின்குள்ளே வந்துட்டாங்க. அதனால் இவங்களுக்கு இப்போ என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் வந்து அந்த இடத்துக்கு வராமல் நம்ம வந்து ஒரு கட்டத்தில் நிறுத்த முடியும். அந்த சந்தோஷ மனநிலையோடையே நம்ம வந்து நம்மளால் சேர முடியாது. இப்போ இவர் சொன்னார்ல 2 பேர் 2 முனைகளிலும் ஆயிரக்கணக்கான போர் வீரர்கள் போர் புரிஞ்சாலும் 2 பேர் சைன் பண்ணால் முடிஞ்சிரும்ட்டு. ஆனால் காதலில் வந்து இதுக்கு நேர் எதிரான விஷயங்கள் தான். 2 பேருடைய வாழ்க்கையை வெளியே இருக்கிற ஆயிரக்கணக்கான பேர்கள் தான் தீர்மானிக்கிறாங்க. ஜாதி, குடும்பம், சூழல், வேலை, அந்த ஆண் பெண், எந்த ஊர்லேருந்து வரோம், எந்த பின்புலத்தில் இருக்கோம் அப்படின்ற பல விஷயங்கள் தான் வந்து தீர்மானிக்குது. அப்போ அந்த தோல்வி இல்லை நான் வந்து உன்னை விட்டு பிரிய போகிறேன் அப்படின்ற ஒரு நிலை வரும்போதே தயவு செய்து ஒருத்தர் வெறுத்து பிரிஞ்சு போகக்கூடாத இடத்துல நிறுத்திக்கலாம். அது வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம ரொம்ப நேசித்த ஒரு ஆணை வெறுக்கிறதோ அல்லது நாம் ரொம்ப நேசித்த ஒரு பெண்ணை வெறுக்கிறதோ நிச்சயமாக தேவையே இல்லை. ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழலால் பிரியறதுக்கான ஒரு வாய்ப்பு நமக்கு வந்து அமைஞ்சு போச்சு, அவ்வளோதான். அந்த புரிதலுக்கு வரும்போது இந்த பலமே பலவீனமாக மாற விபத்தை நம்ம வந்து தடுக்கலாம். நீ வந்து அவ்வளோ அழகான பெண்ணு அப்படின்னு சொன்ன வாயே நீ உன்னைய மாதிரி ஒரு ராட்சசி இருப்பாளா அப்படின்னு சொல்கிற இடத்துக்கு நம்ம தயவுசெய்து போவேனா. சரி பிடிக்கலையா, சரிப்பா கொஞ்ச காலம் நம்ம பிரிஞ்சிருப்போம், இல்லை மொத்தமாக தான் பிரிக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தா பிரிஞ்சிடலாம். நம்மளை கொண்டாடினாங்கல்ல அந்த நாட்களை வந்து நினச்சோம்னா அது வந்து ஒரு யானை பலம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு ஆணையோ ஒரு பெண்ணையோ வந்து அந்த காதல் நேரத்தில் கொண்டாடின வார்த்தைகள் இருக்கு இல்லைங்களா, அது வந்து வாழ்க்கை முழுக்க நம்மளை வந்து உயிர்ப்போட வச்சுருக்கோம். நம்ம யார், நம்மளுடைய ஆளுமை என்ன அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்ட நேரமே அதுதான். அப்போ அந்த வார்த்தைகளின் காலத்தை விட்டுட்டு கொண்டாடணும், அதை வந்து மறந்துட்டு பலம்னு நினைச்ச நம்மளை கொண்டாடின அந்த நாட்களையும் அந்த வார்த்தைகளையும் நம்ம மனசுல வச்சுக்கும் போது அந்த தோல்வி உற்ற காதலை கூட உயிர்ப்புள்ள ஒரு காதலா வாழ்நாள் முழுக்க மனசுக்குள்ளேயாவது வச்சுக்க முடியும். ஏற்றுக்கவே முடியல சார் கடைசி வரைக்குமே. அது இப்போ அந்த ஒரு விஷயம், அந்த வார்த்தை, அந்த குரல், அது சொல்லிட்டு போன விஷயம் கண்ணெல்லாம் கலங்கி போயிடுச்சு சார். முடியாது சார் அதெல்லாம்.
எப்படி நீ சொல்லிட்டு போகலாம், எப்படி நீ விட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் வந்து நிற்குது. அதை ஏற்றுட்டுலாம் பாஸ் பண்ணி போக முடியாது சார். வெண்ணிலா இல்லை, அவங்க வலி ரொம்ப புரியுது. ஏன்னா வந்து அவங்க ரொம்ப நேசித்து ரொம்ப கொண்டாடின ஒரு விஷயத்தை வந்து கடந்தும் போக முடியல, அந்த இடத்துக்கும் போக முடியல அப்படின்ற அந்த வலி வந்து புரிஞ்சிக்க முடியுது. அதுக்கு என்ன நேரடியான பதில் சொல்கிறது அப்படின்னு தெரில. அவங்களுக்கு ஆறுதலாக வேணால் சொல்லலாம். ஏன்னா வந்து வாழ்க்கை வந்து அதோட முடிஞ்சு போகக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. காதல்ன்றது அந்த குறிப்பிட்ட ஆணோடு மட்டும்தான் நமக்கு எல்லா வாழ்நாள் வரைக்கும் இருக்கும் அப்படின்றதும் முடிவுமே கிடையாது. இந்த நேரத்தில் இது வலியாக இருக்குது. ஆனால் நீங்கள் உறுதியாக நினச்சிக்க வேண்டியது என்னென்னா, நம்ம இதை கடந்து போகணும், அவ்வளோதான். அதுக்காக அவர் மேலே உள்ள காதலை கடந்து போகணுன்றதை கூட நான் சொல்லலை. இந்த வலியை கடக்கணும். அந்த காதல் வந்து மனசுக்குள்ளே ஒரு நினைவுகளாக கூட வச்சுக்கலாம். இம்மீடியட்டாக இவ்வளோ வலியோட இவ்வளோ பெயினோடு அவங்க வந்து இருக்கிறது வந்து அவங்களுடைய மொத்த வாழ்க்கையுமே தொந்தரவுக்குள்ளாகும். அதனால் இதை கடக்கிறதா நீங்கள் உடனடியாக செய்ய வேண்டிய ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். கேட்ட கேள்வி சாதாரண கேள்வி இல்லையே. வாழ்க்கைக்கே தேவையில்லைன்னா எந்த அளவுக்கு நான் அந்த அளவுக்கு கம்மியாக இருக்கேன், எந்த அளவுக்கு தகுதி இல்லாதவன் அப்படின்றதெல்லாம் இருக்குல்ல சார். ஸோ அப்படி சொல்லிட்ட பிறகு நான் வந்து எப்படி யோசிச்சு வெளில வர முடியும்? சார், அவங்க சொல்கிறதே வந்து பெஸ்ட் மெடிசன் என்ன கேட்டிங்கன்னா. ஏன்னா இப்போ வந்து இந்த பிரியறது வந்து ரிலீஜியன்னாலேயோ இல்லைனா பெற்றோர்களோட வற்புறுத்தல்னாலேயோ இல்லைனா வேறு ஏதாவது ஒரு காரணத்தினால அவங்க பிரியலை. அப்படி பிரிஞ்சு அதோட வலி ரொம்ப கொடுமையானது. ஏன்னா நம்ம சேரக்கூடியது எல்லாமே நம்ம 2 பேரும் விரும்புகிறோம், ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை நம்மளால் சேர முடியல. அப்படின் போது அது ரொம்ப கஷ்டம். பட் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சொன்னது பார்த்தீங்கன்னா, அவங்க விட்டுட்டு போகிறச்ச யூஸ் பண்ண வேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது. நமக்கு கேட்கும் போதே ஹர்ட்டிங்காக இருக்குது. அப்போ அவங்க எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பாங்கன்றது என்னால் உணர முடியுது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பாட்டு கேட்குறதோ இல்லைன்னா அவங்க ஃபஸ்ட்டு நம்மளை கொண்டாடின நாட்களை அதை பற்றி யோசிக்காமல் கடைசியாக நீ பிரிஞ்சு போனச்சே என்னை எப்படி சொன்ன, ஸோ என்னை வந்து உனக்கு வந்து மதிக்கவும் தெரியல, என்னை பற்றி புரிஞ்சுக்கவும் தெரியல. ஸோ அப்படி இருக்கும்போது யூ டோன்ட் டிசர்வ், நான் உன்னை பற்றி நினைக்கிறதுக்கோ உனக்காக என்னோட எமோஷன்ஸை வேஸ்ட் பண்ணுறதுக்கோ யூ டோன்ட் டிசர்வ் தட். ஸோ அப்படின்ற ஒரு இதை மைண்ட் செட் எடுத்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப ஈஸி நீங்கள் வெளியில் வர்றது. உங்களுக்கு வந்து ஒரு ஈஸியான வே இருக்குது, உங்கள் முன்னாடி இருக்குது. யூ ஜஸ்ட் ஹேவ் டு டேக் தட். ஸோ வேறு ஏதாவது ரீசன்னா கஷ்டம் நீங்கள் அதுலேருந்து வெளியில் வர்றது. நீங்கள் ஜஸ்ட் யோசிங்க, அவங்க எவ்வளோ ஹார்ஷாக உங்ககிட்ட பேசினாங்க, எப்படி பிஹேவ் பண்ணாங்க, உங்களோட கால் எப்படி டிஸ்கனெக்ட் பண்ணாங்க, உங்களை எப்படி இக்னோர் பண்ணாங்க. ஸோ அதை யோசிச்சாலே அவங்க மேலே வெறுப்பு வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக அதுலேருந்து நீங்கள் வெளியில் வந்துடலாம். இவங்க ஒரு வேறொரு ஆங்கிள் சொல்கிறாங்க, யூ டோன்ட் டிசர்வ் மை லவ். நான் இவ்வளோ சின்சியராக இவ்வளோ அன்பாக உன் மேலே இருக்கிறேன், நீ அதை உதாசீனப்படுத்திட்டு போயிட்டேன். ஆனால் முன்னால் என்ன காலம் முழுக்க அந்த காதலை சுமப்பேங்கிறது ஒரு ஜெனரேஷன். பட் இப்போ யூ டோன்ட் டிசர்வ் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த லெவலுக்கு நீங்கள் மூவ் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் காதலை எப்படி பார்க்கிறார்கள், காதல் தோல்வி எப்படி பார்க்கிறார்கள், அதை அப்படி பார்க்க தெரிந்தவர்களுக்கு அந்த காதல் தோல்வியை கடந்து வருவதில் இருக்கக்கூடிய இயல்பான சிக்கல்கள் என்னென்ன பல டைமென்ஷனில் பேசிட்டு இருக்கோம். Stay tuned with us. இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை NAC Jewellers, co-presented by Sunland. ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை NAC Jewellers, co-presented by Sunland. ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி. நிறைய கன்வின்சிங்காக நிறைய பதில் சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் பண்ணினா இதுலேருந்து கடந்து வரலாம் அல்லது திரும்பவும் சேர்ந்துக்கலாம் அப்படிலாம் சொல்கிறாங்க. பட் இவங்க எல்லாரும் சொல்கிறதெல்லாம் கேட்டாலும் கூட என்னால் அப்படி நேர் எதிராக அவர் மாறி பேசியதை அல்லது அந்த பொண்ணு மாறி பேசினதை என்னால் தாங்கிக்கவே முடியல அப்படிங்கிறவங்க யார்? இல்லை, இவங்க எல்லாரும் சொல்கிறதுலையுமே கரெக்டான ஒப்பீனியன்ஸ் தான். எல்லாமே இந்த மரமண்டைக்கு ஏறுது, அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு தெரியல. கரெக்டாக வருது, எல்லாம் கரெக்டாக தானே சொல்கிறாங்க. நம்ம ஏன் அதை ஃபாலோ பண்ணக்கூடாது? நம்மளோட லைஃப் ஏன் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் கொண்டு போகக்கூடாது? எல்லாமே எடுக்குது, காதல் எல்லாத்துலேயுமே கேட்குது. வாய் வார்த்தையில் அவங்க சொன்னதை செயல்முறையில் நடைமுறையில் கொண்டு வர முடியல. என்னை சுற்றி எல்லாருமே இருக்குது. என் பேரண்ட்ஸ் எனக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. எனக்கு அடுத்து தான் எனக்கு ஒரு தம்பி இருக்கான், அவனும் எனக்கு அடுத்து தான் என்னை பார்த்து தான் வளரணும் அவன். இது எல்லாமும் இருக்குது. ஆனால் இதை தாண்டி போகிறதுக்கு என்ன வழி எதுவுமே தெரியல. இல்லை, இதை ரொம்ப இயல்பாக பார்க்கலான்னு நினைக்கிறேன். இந்த ரிலேஷன்ஷிப்பில் மட்டும் இல்லை, இது பிடிச்சது பிடிக்காததுன்னு மாறுறது. சாதாரணமாக ஒரு ஆஃபீஸில் போட்டு உங்களை ரெக்ரூட் பண்ணும்போது இந்த டேலண்ட்ஸ்னால உன்னை பிடிக்குதுன்னு ரெக்ரூட் பண்ணுவான். வெளியில் அனுப்பும்போது உன்கிட்ட இதெல்லாம் இல்லை அப்படிம்பான். இது வந்து இயல்பாக எல்லா ரிலேஷன்ஷிப்லையும் இருக்குது. இது வந்து காதலில் மட்டுமே இல்லை, பிடிச்சது பிடிக்காமல் போகிறது அப்படிங்கிறது வந்து எப்போ நமக்கு வந்து இந்த வேவ் லென்த் ஒத்து வரல, இல்லை இது வந்து நமக்கு இவங்களை வெளியில் அனுப்பணும், இவங்களோட நம்ம சேர்ந்து ட்ராவல் பண்ண முடியாதுன்னு எந்தெந்த ரிலேஷன்ஷிப்பில் நினைக்கிறாங்களோ அப்போ எல்லாமே இந்த மாதிரியான வார்த்தைகள் தான் வருது. ஆப்போசிட்டாக. அதனால் இது வந்து காதலில் மட்டுமே இல்லை, அதனால் நம்ம வந்து அதில் நொந்து போகிறதுக்கு வெறுத்து போகிறதுக்கு இல்லை. இதை கடந்து போகிறதுங்கிறத நான் வந்து இது எல்லா ரிலேஷன்ஷிப்லையும் இருக்குது. இது நீங்கள் வந்து அண்ணன் தம்பிக்கு இடையில பிரச்சனை வந்த பிறகும் எதெல்லாம் வந்து தம்பி மேலே தம்பியோட திறமைகளாக தம்பியோட விஷயங்களை பிடிச்சதுன்னு சொன்னாரோ அதையெல்லாம் பிடிக்கலன்னு சொல்லுவான்.
அப்பாவுக்கும் பையனுக்குமே இந்த பிரச்சனைகள் வரும் ஒரு கட்டத்துக்கு பிறகு. சொத்து பிரச்சனை வரும்போது அப்பா சொல்லுவார், உன்னையெல்லாம் இந்த மாதிரி என்னோட ஆகச்சிறந்த பையன் சொல்லிட்டு இருந்த பையனே வேற மாதிரி சொல்லுவார். ஆக இது வந்து காதலில் மட்டுமே வரல, எல்லா ரிலேஷன்ஷிப்லையும் இருக்குது. உங்களை பிடிச்சி ஒரு மேனேஜர் வந்து ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனி கூட்டு வருவார், இவர் தான் தி பெஸ்ட் இந்த இண்டஸ்ட்ரியில் அப்படின்னு சொல்லிட்டு. வெளியில் அனுப்பும்போது இவனை மாதிரி ஒரு ஆளை பார்க்கவே முடியாதும்பாரு. ஆக இது வந்து பிடிக்கலன்னு சொல்லும்போது இது இயல்பாக வரும். அதனால் காதலில் மட்டுமே வர்றதில்ல. அதை நம்ம பெருசாக சுமையில் சேர்த்துட்டு இருக்கோம். ஆகா நம்மளை பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்களே, அப்போ நம்ம வந்து அந்த அளவில் நம்ம வந்து பழகா இல்லையா, இப்போ வந்து நம்ம வந்து நம்மகிட்ட திறமை இல்லையா, இவன் இப்படி சொல்லிட்டு போயிட்டானே, நம்ம வந்து வருத்தப்படுறதுக்கோ அதில் வந்து இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணுறதுக்கோ ஒன்றுமே இல்லை. ஏன்னா ஒரு பொண்ணை வந்து நான் ஒரு ஸ்கூலில் படிக்கிறதுலேருந்து நம்ம நினச்சிட்டு இருப்போம், இந்த பொண்ணை வந்து என்ன ஒரு ப்ரில்லியண்ட்டாக இருக்கிற பொண்ணை கூட பார்த்துட்டு தூரத்துலேருந்து பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருக்கும். நீங்கள் ரொம்ப நெருங்கி பழகும்போது ஒரு வியர்வை வாசம் இல்லை வேறு ஏதோ ஒரு வாசத்தில் கூட பிடிக்காமல் போகும். என்னடா நம்ம நினச்சிருந்த கற்பனை பண்ணி இந்த தேவதை வேறு மாதிரியான ஒரு தேவதையாச்சே, இந்த தேவதைக்கு இதெல்லாம் வருமா, இந்த மாதிரி ஒரு வியர்வைங்கிறது நார்மலான ஒரு விஷயம், வியர்வை நாற்றம்லாம் நம்ம தேவதைக்கு வருமா அப்படிங்கிற ஒரு பிரச்சனைலாம் வரும். ஆக இதெல்லாம் தான் அந்த முரண்பாடுகள். அதை கடந்து வரும்போது அதில் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அதனால் இது வந்து கடந்து போகிறது தான். எல்லா ரிலேஷன்ஷிப்லேயும் பிடிக்காது அப்படின்னு முடிவெடுத்த பிறகு அவங்க எதெல்லாம் பிடிக்கும்னு சொன்னாங்களோ அதெல்லாம் பிடிக்கலன்னு சொல்கிறது தான் வரும். இப்போ என்னென்னா, இப்போ அவங்க ஃபேமிலியை விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னால் என்னால் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா அந்த குடும்பம் அவ்வளோ அழகாக பார்த்துக்குச்சு. எனக்கு மொத்த குடும்பம் தான் வச்சுக்கோ அப்படின்னு கையை பிடிச்சி கொடுக்கணும். அதே மாதிரி நான் என் குடும்பத்தை விட்டுட்டு வர தயாராக இல்லை. ஏன்னா என் குடும்பத்தில் நீ இருக்கணும். ஸோ எனக்கு ஹோல் சார். இப்போ வந்து இதில் காரணம் யார்? இப்போ நான் என்ன பண்ணுறது அடுத்தது? இல்லை நீங்கள் என்னன்னா கொஞ்சம் கூட பிரச்சனை இல்லாமல் காதலிக்கணும்னு நினைக்கிறேன் சார். ப்ராப்ளம் இல்லைங்கிறது இல்லை சார், ரியாலிட்டியில் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க சார். ஆமாப்பா, தயாருங்கிறது சார். நீங்கள் உங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்து கல்யாணம் பண்ணிக்கங்க. இல்லை சார், அது எனக்கு என்னன்னா எனக்கு மொத்தமாக வேணும் சார், அழகாக வேணும். இல்லை எனக்கு இது ஒன்று புரியவே இல்லை. அதாவது எதையுமே இழக்காமல் உங்களுக்கு காதல் வேணும், அதுக்காக குடும்பத்தை அத்துக்கிட்டு வந்து 2 பேரும் ஓடி போயிருக்குன்னு சொல்லலை. ஆனால் என்னன்னா அவங்களுக்கும் அவங்க குடும்பம் வேணும், உங்களுக்கும் உங்கள் குடும்பம் வேணும், அப்போ குடும்பத்தோடு இருந்துருங்க. இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி பார்க்கணும், இதில் வந்து என்னென்னா எதையும் நம்ம வந்து சில நேரங்களில் அவமானங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். 2 குடும்பங்களில் நீங்கள் ஒருவேளை பெண் வீட்டில் போய் பேசி அவங்கள வந்து இது பண்ணும்போது முதல் முறையோ 2வது முறையிலையோ 4வது முறையிலையோ கட்டாயம் அவங்களை அவமானப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஆனால் இதையும் தாங்க தான் வேண்டியிருக்கும். 2 பேரண்ட்ஸும் வேணும் அப்படின்னு ஒரு முடிவெடுக்கும் போது 2 குடும்பமும் சேர்ந்து வரணும் போது 2 தரப்புல இருந்து அவமானங்கள் இருக்கும். அதையும் தாண்டி வரும்போது இருக்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப ஆழமாக இருக்கும். அதுக்கு பிறகு இது நான் என்னோட உதாரணங்களை சொல்கிறேன். என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் காத்திருந்து நிறைய அவமானங்களை சந்தித்து அதற்கு பிறகு அந்த சக்ஸஸ் வந்திருக்குது. ஆனால் உங்கள் விஷயத்தில் இதை அப்ளை பண்ணலாம், எல்லா விஷயத்துக்கும் அதை அப்ளை பண்ண முடியுமா? கண்டிப்பாக சார். ஆக்சுவலாக நீங்கள் நினைக்கிற மாதிரி அழகாக அப்படியே நீங்கள் நினச்ச மாதிரிலாம் ஒரு திருமணம் நடக்காது. இது ஒரு ஃபீல் குட் ஃபேக்ட். இந்த ஹிந்தி படமாக அந்த 35 பாட்டும் கடைசியில் லட்டெல்லாம் கொடுத்து ஒரு கல்யாணத்தில் டான்ஸ் ஆடி முடிக்கிறது அப்படி முடிக்கவே மாட்டாங்க. அடுத்த கேள்வி, எந்த ஞாபகம் உங்களை அப்படியே போட்டு உருக்கிக்கிட்டே இருக்கு, மறக்கவே இல்லை? அது ஒரு டைம் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆன டைமில் கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா மாட்டாங்களா எனக்கு தெரியாது. ஆனால் நம்ம ஒரு தடவை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபோனில், நேர்லலாம் இல்லை, ஃபோனில் சொன்னாங்க. நான் அதை பெருசாக எடுத்துக்கிட்டேன். எனக்கு அது இப்போவும் தோணும். எனக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு. என்னை பொறுத்தளவுக்கு நான் அப்படி தான் இப்போ இருக்கேன். மறக்கவே முடியலை இந்த ஞாபகம். என்னைய மறக்கவே முடியாது அப்படின்னு ஒரே விஷயம், நான் அவளை செல்லமாக பொண்டாட்டின்னு கூப்பிடுவேன். என்னை திருப்பி கூப்பிடுங்க, நீங்கள் அழகாக கூப்பிடுறீங்க அப்படின்னு. இந்த அழகுங்கிற வார்த்தை எப்போ எனக்கு கேட்டாலும் அந்த வார்த்தை மறக்க முடியாது. எந்த ஒரு விஷயத்தை மறக்கவே முடியலை? அவளுக்கு அம்மா இல்லை சார். அவளுக்கு அம்மா இல்லை, நான் அவளுக்கு அம்மாவாக கூட இருக்கணும்னு சொன்னான். அந்த விஷயத்தை இன்னி வரைக்கும் மறக்க முடியல. நான் சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் ஒர்க் பண்ணும்போதெல்லாம் மாதத்தில் 2 நாள் லீவ், மாதத்துக்கு 2 முறை ஊருக்கு போவேன். ஊருக்கு போனாலே அந்த பொண்ணை பார்க்குறதுக்காக ஊருக்கு போவேன். ஊருக்கு போயிட்டு வெளிலலாம் போவோம். ஆனால் இப்போ ஊருக்கு போகும்போது அங்கே எங்கள் ஊருக்கு போகவே பயமாக இருக்கும். ஊருக்கு போயிட்டு வரவே பயமாக இருக்கும். வந்தேன்னா இடையில 2 முறை போயிட்டு வந்தேன். வந்துட்டு 1 வாரம் ஃபுல்லாகவே அந்த நேற்று லவ் ஃபெயிலியர் ஆனால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஃபீலிங் அந்த 1 வாரம் ஃபுல்லாகவே இருக்கும். அதுக்காக நான் ஊருக்கே போக மாட்டேன், பயமாக இருக்கும். அப்படியே அந்த ஞாபகம், அந்த பொண்ணோட வெளில போனது அந்த ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். இப்போ கும்பகோணம் போனால் அந்த பொண்ணு ஞாபகமாக தான் வந்துட்டுருக்கும். அதனால் போவே அவாய்ட் பண்ணுவேன். அவங்க ஃபர்ஸ்ட் டைம் பயங்கர மழை, அவங்க பர்த்டே அன்னைக்கு நான் என்னோடய லவ் அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு ஐ வெயிட்டட் ஃபார் 2 years. நான் தெரிஞ்சிருச்சு, 4 நாளே நான் கண்டுபிடிச்சிட்டேன். பைபிளில் காணா போயிட்டு விழுந்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிடுச்சு. அதுக்கப்புறம் 2 years கழிச்சு அவங்க பர்த்டே அன்னைக்கு நான் சொன்னேன். அதே பர்த்டே அன்னைக்கு அவங்க வந்து கையில் ரிங் போட்டு சொன்னாங்க. கொட்டுற மழை, நடு ரோடு சொன்னாங்க. இட் வாஸ் வெரி ரொமான்டிக் அண்ட் ரொம்ப மறக்கவே முடியாது. இப்போ கூட அந்த ரோட்டை க்ராஸ் பண்ணக்குள்ள ச்சே வாட் அ டே, போயிடுச்சே திருப்பி வருமா அப்படின்னு இருந்துச்சு.
ஞாபகம் ரொம்ப அழகானது தான். ஆனால் ஞாபகங்களை கொள்வது எப்படி? ஞாபகங்களை கொள்வது எப்படி? படைப்புகள் வந்து மறக்கடிக்கும்னு நினைக்கிறேன். நம்ம என்னெல்லாம் வந்து அதை என்ஜாய் பண்ணாங்களோ அது எல்லாத்தையும் எழுதுனா எல்லாமே மறந்து போகும். எழுதுனா மறந்து போயிருமா? எழுத அது வந்து கடந்து ஓ, போகலாம். அது படைப்பாக்கிடுறது. ஓகே ஓகே ஓகே. இப்போ அந்த நடுவில் ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க இவ்வளோ நேரம் சொன்னதெல்லாம் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு கஷ்டப்பட்டு அழுதுகிட்டு அது மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ சொல்கிறப்ப மட்டும் ஜாலி ஆகிட்டாங்க. அந்த ஞாபகங்களை சொல்கிறப்ப சிரிச்சுக்கிட்டு எல்லாருமே அப்படி தான். அந்த அவர் கார்னரில் இருக்கிறவர் மட்டும் தான் கொஞ்சம் வருத்தப்பட்டு சொன்னார். ஏன்னா அவர் கொஞ்சம் துன்பப்படுத்துகிற ஞாபகத்தை தான் அவர் இப்பயும் சொல்கிறார். இந்த இன்பமான ஞாபகங்களை இதை மாதிரி ரசிச்சுட்டு அதுலேருந்து வெளியில் வர்றது ரொம்ப நல்ல விஷயம் தான். அதை மறக்கணும்னு யாருக்கும் கோரிக்கையும் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்போ துன்பமான ஞாபகங்களை எப்படி கொள்ளுவது? துன்பமான ஞாபகங்களை எப்படி கொள்ளலாம்னா, காதல்ன்றது வந்து ஒரு சரணாகதி தான். நீங்கள் வந்து ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காலில் கூட விழுந்து கிடக்கலாம், ஈகோவெல்லாம் விட்டுட்டு. ஒரு ஈகோவும் தேவையில்லை, அப்படியே உன்னை சரணடைஞ்சிட்டேன்னு சொல்கிறது தான் காதல். அட் த சேம் டைம் எப்போ அந்த காதல் இல்லை அப்படின்னு தெரிய வருதோ அப்போ நீங்கள் உங்களை கொஞ்சம் காதலிக்க ஆரம்பிக்கணும். உங்களுக்கு கொஞ்சம் சுய கௌரவம் இருக்கும். நம்ம உறவுன்றது வந்து ஒரு காதலி கூட காதலன் கூட மட்டுமே இல்லை. யாரோ சொன்ன மாதிரி எனக்கு தம்பி இருக்கு, அவங்க தான் சொன்னாங்க எனக்கு தம்பி இருக்காங்க, அவன் என்னை பார்த்து வளருவான், அம்மா அப்பா தங்கச்சி, என்னோட சொசைட்டியில் எல்லாத்துக்கும் எனக்கு ஒரு இமேஜ் இருக்குல்ல, அதை வந்து ஒரு காதலுக்காக போட்டு புதைச்சிக்கிட்டு என்ன ஒருத்தன் சொல்லிட்டானேன்னு அழுதுட்டு இருக்கக்கூடாது. அப்போ நமக்கு ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரணும். நான் என்ன லவ் பண்ணுறேன், நீ என்ன அசிங்கப்படுத்துறதுக்கு, உன்னோட வேர்டுலாம் என்ன ஹர்ட்டே ஆகாதுன்ற ஒரு செம்ம சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரணும். அப்போ அந்த துன்பமான ஞாபகமோ அவங்க திட்டினதோ எல்லாத்தையும் ஈஸியாக சீ படா பொடி அப்படின்னு தூக்கி போட்டு வந்துடலாம். ஸோ காதலில் ரெண்டு எண்டு. ஒன்று பயங்கர இன்ஃபீரியராக போய் காலில் விழுந்து கிடங்க, காதல் இருக்கிற வரைக்கும் தான். இப்போ காதலே இல்லைன்னா ஏறி ஆப்போசிட். ஆமாம், தூக்கி போட்டு ஒரு சுப்பீரியர் நீ என்ன ஆள் அப்படிங்கிற மாதிரி. எஸ், பின்னால் கொடுங்க. நான் ஒரு கார்ப்பரேட்டில் இருக்கேன். யூஸ்வலாக ஒரு பையனை சேல்ஸில் எடுக்கணும்னு நினைக்கினானா அவன் யார் லவ் பண்ணியிருந்தானா ஃபஸ்ட்டு அவனை செலக்ட் பண்ணுவான். கம்யூனிகேஷன் கம்மியாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து அவன் ரொம்ப டேலண்டட் இல்லைன்னா கூட அவனை செலக்ட் பண்ணுவேன். ஏன்னா அவனுக்கு வந்து ஒரு விடாமுயற்சி இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா ஒரு லவ் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது. அது வந்து ரொம்ப ஒரு பொண்ணை லவ் பண்ணுறதுக்கோ இல்லை பையனை லவ் பண்ணுறதுக்கோ நிறைய முயற்சி எடுக்கிறான். சேல்ஸுக்கு ஆள் எடுக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு கிரைட்டீரியா ரொம்ப பேசிக். ஏன்னா வந்து ஆக்சுவலாக என்னோட ஹெச்ஆர் கேப்டன் என்ன ஏதோ ஒரு குவாலிஃபிகேஷனாக வச்சுருக்கேன்னு, நீ வேணா பாரு, யூ டேக் அ சர்வே யார் நல்லா சேல் பண்ணுறான்னு. அவன் லவ் மேரேஜ் பண்ணவனா இருப்பான், இப்போ லவ் பண்ணிட்டு இருப்பான். ஸோ லவ் மேரேஜ் பண்ணவனுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், அவனுக்கு சான்ஸே கிடையாது, அவனுக்கு கொடுத்துருவேன் நான். ஏன்னா ஒரு பொண்ணை கன்வின்ஸ் பண்ணி லவ் பண்ணியிருக்கான்னா அவனுக்கு கிளைண்ட்டே கன்வின்ஸ் பண்ணிடுவான். டாக்டரை கன்வின்ஸ் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது, லைஃப்பை கன்வின்ஸ் பண்ண முடியும். சார் எதுவுமே வந்து உடனே மறக்க முடியாது, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து தான் ஆகணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க பண்ணுறது வந்து அவங்க கொடுத்த கிஃப்ட்ஸ் இருக்குது பாருங்களேன், அதை வந்து கொஞ்சம் டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். ஓ, யாரெல்லாம் உங்களுடைய காதலியோ காதலனோ கொடுத்த பரிசு பொருட்கள்லாம் இன்னும் பத்திரமா வச்சிருக்கீங்க? அவ்வளோ பேர் வச்சிருக்கீங்க. எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சது எப்படின்னா, எனக்கு டீசல் புல்லட் பழைய வண்டி வாங்கி ஓட்டணும்னு ஒரு ஆசை. இன்றைக்கி இது நான் கொடுத்துட்டேன், உனக்கு கிடச்சிருச்சு, நாளைக்கு உண்மையாகவே வாங்கி தரேன் அப்படின்னு. இது எங்கள் குட்டி பசங்க எங்காவது வந்து எடுத்துருவாங்களோன்னு சொல்லி மறைச்சு வச்சு பத்திரமா இன்னும் வச்சுட்ருங்க. காதலில் தோல்வியடைந்தவர்கள் அதை கடந்து வருவதற்கான ஆலோசனை சொல்பவர்கள். பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இது ஆச்சி மசாலா நியா நானா, பவர்ட் பை NAC Jewellers, co-presented by Sunland. ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நியா நானா, பவர்ட் பை NAC Jewellers, co-presented by Sunland. ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. காதலில் தோல்வியடைந்தவர்கள் அந்த தோல்வியின் வழியை கடந்து வருவது எப்படி, அவர்களுக்கு எதுவெல்லாம் இன்னமும் மனதில் அப்படி இருந்து கொண்டே அரித்து கொண்டே இருக்கக்கூடிய விஷயங்களா இருக்குன்னு இந்த பக்கம் பேசுகிறோம். இவங்க பல்துறை சார்ந்தவர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு சில டிப்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. காதலி கொடுத்த காதலன் கொடுத்த பொருட்கள், பரிசு பொருட்கள் வேற யாரெல்லாம் வச்சுருக்கீங்க? ரிங்கு, ட்ரெஸ்ஸு ஒன்று கொடுத்தாங்க பர்த்டேக்கு, அதனால் மறக்க முடியாது என்னால். ஓகே, வேறு? சார் நான் இந்த விரலில் போட்டிருக்க ரிங்கு 5 இயர்ஸ் முன்னாடி போட்டது. இந்த ரிங்கு வந்து 2 இயர்ஸ் முன்னாடி போட்டது. இந்த போட்டிருக்க பூட்ஸ் உள்ள ட்ரெஸ்ஸு மொத்தமாக வந்து இப்போ போன March 14 என் பர்த்டேக்கு செலிப்ரேட் பண்ணது, கிஃப்டாக கொடுத்தாங்க அவங்களே. வாட்ச், நான் போட்டிருக்க ட்ரெஸ் அவங்க ப்ரெசென்ட் பண்ணாரு. அந்த ரிங் இருக்கு. ஆக எல்லாருமே கிட்டத்தட்ட இங்கேயே அதோட தான் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க கொடுத்த ட்ரெஸ்ஸு, அவங்க போட்ட மோதிரம், இதெல்லாத்தையும் கொஞ்சம் டிஸ்போஸ் பண்ணுங்கிறாங்க அவங்க. இது எப்படி பார்க்குறீங்க? முடியாது சார். என்னம்மா இது சார்? முடியாது சார். அது பண்ண முடியாது தான், ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்போஸ் பண்ணுறது தான் நல்லது. அவங்க தாட்ஸ், பழைய தாட்ஸ் வராது, அது இருக்க இருக்க வந்து அந்த தாட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு. டிஸ்போஸ் பண்ணலாமா வேண்டாமா? இல்லை, பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா வந்து நம்ம வாழ்க்கையிலே ரொம்ப ரசித்து கொண்டாடின விஷயங்களை ஏன் கொல்லணும்?
அதையே ஒரு இது வந்து அந்த பர்டிகுலர் லவர் கொடுத்தது, அதனால அவன் இல்லை, அது வந்து பெயின்ஃபுல்லான விஷயம் அப்படின்றதே இல்லை. நாம் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருந்த காலத்தினுடைய ஒரு பதிவு, அதனுடைய நினைவாக வாழ்நாள் முழுக்க இருக்கலாம். ஓகே, அப்ப இந்த பரிசு பொருட்களை தூக்கி குப்பையில போடணுமா போடக்கூடாதா? அடுத்து ஆத்மார்த்தி. அந்த பொருட்களை தூக்கி போட தேவையில்லை, எடுத்து பார்க்கவும் தேவையில்லை. அதை பொத்தி பூட்டி எங்கேயாவது மறைச்சு வச்சிடலாம். இல்ல எடுத்து பார்க்கவும் தேவையில்லைன்னா எதுக்கு பத்திரமாவும் வச்சுக்கணும்? இல்ல அது ஒரு அதாவது இது நான் ரொம்ப ஒரு சரியான ஒரு விஷயமா தான் பார்க்குறேன். என்னன்னா ஒருவேளை அந்த பர்சன் திரும்பி வந்துடுறாருன்னு வச்சுக்கோ, நான் கொடுத்த வாட்ச் எங்கன்னு கேட்குறாரு, மாமா நான் தூக்கி போட்டேன் மாமா, நீ வரமாட்டேன்னு நினைச்சேன் மாமா. அவங்க வருவாங்களா மாட்டாங்களான்னு வச்சுக்கிட்டா நம்ம கிஃப்ட் வைக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் இந்த கோல்ட் செயின் வந்து அவங்க பிரசன்ட் பண்ணதான், அதுக்காக தூக்கி எறிஞ்சிட முடியுமா? இன்னொரு கோல்ட் செயினை இன்னொரு நல்ல மனது உங்களுக்காக வச்சிருக்கும் நம்புனீங்கன்னா இந்த கோல்ட் செயினை கொஞ்ச நாளைக்கு கழட்டி வைங்கன்னு தான் நான் சொல்றேன். ஒரே கோல்ட் செயினை தொங்கிற, அந்த கோல்ட் செயினை மாட்டி தொங்கிர வேணாம் நீங்கன்னு சொல்றேன். உங்கள் வாழ்க்கையை வாழ்வதற்கு இத கலட்டி கோல்ட் செயின் வந்து ஒரு சுருக்கு கயிறா மாத்திக்காதீங்க. இது சாத்தியமே இல்ல, இது இந்த வாழ்க்கை எனக்கு இல்ல அப்படி நீங்க பிராக்டிகலா உங்க லவ் பாருங்க. இந்த கோல்டு செயின் அதாவது அது உங்க கழுத்துல தொங்குறது வேற, அது நீங்க அதுல தொங்கிட்டு இருக்கிறதுங்கிறது வேற, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. இந்த கோல்டு செயினை கலட்ட முடியுமா இப்போ? முடியாது சார். ஏ எப்படி அது இப்போ இதுதான் லைக் நான் ஃபர்ஸ்ட் போட்ட செயின் வந்து இதுதான் கோல்டா. நான் ஃபர்ஸ்ட் எதுவுமே ஃபர்ஸ்ட்ன்னு இருக்கிறது வந்து அந்த ஒரு மனசுல இருக்கும்ல, ஃபர்ஸ்ட் தான் நம்மளுக்கு எப்பயுமே பெஸ்ட்னு ஃபர்ஸ்ட் இருந்த செயின். ஆனா வாழ்நாள் முழுது இது கழுத்துல தொங்க போட முடியுமா? இது சரியா? இது தவறு. ஏன்னா இங்க நான் ஒண்ணு தான் சொல்றேன், இந்த மனித வாழ்க்கையில எல்லோருமே தனித்தனி தான். நான் அப்படிங்கிற இந்த செல்ஃப் எஸ்டீம்லாம் நான் சொல்ல வரல. என்னோட லைஃபை வந்து டேம்பர் பண்றது உள்ளேயோ வெளியோ எதுவுமே நடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு எப்படி ஒரு நோய் வர்றதை நான் விரும்ப மாட்டேனோ, வெளியில் இருக்கக்கூடிய நோயா இது மாறுது. இங்க இந்த புல்லட்டெல்லாம் உண்மையிலே காது கபடா பிச்சு எரிஞ்சிடணும். இப்போ இந்த புல்லட்டுக்கு ஆத்மார்த்தி இதை உடைக்கணுங்கிற போட்டு அடிச்சு உடைச்சிடலாமா? ஓகே, உடைச்சிடலாமா? இல்லை என்ன உடைச்சா பேர் என்ன ஆயிருப்போகுது சார்? இது இருந்தா என்ன ஆக போகுது? இருந்து ஒன்றும் ஆக போறது இல்ல. இல்ல இருந்து ஒன்றும் ஆக போறது இல்ல உடைப்பமேங்கற. இல்ல இது இருந்து என்ன எதுவும் பண்ணல, டிஸ்டர்ப் பண்ணலன்றேன். இல்ல சார், அதுவா உடையறப்ப உடையிட்டு ஆத்மார்த்தி பொருளை புல்லட் மேல வச்சிருவீங்க உங்களுக்கு. நீங்க இவ்வளவுதான் சோவ திருப்புறது. இப்ப இது வெறும் பொருளுங்க. ஆமா சார். இதை போட்டு உடைச்சா தான் என்ன? அது ஏன் உடைக்கணும்னு சொல்றேன் சார். இல்ல சார், அது ஏன் உடைக்கணும்னு கேக்குறேன். கீழே போட்டுட்டுமா? இல்ல சார் வேண்டாம். ஏன்னு? அது இருந்துட்டு போகுது சார், எனக்கு பிடிச்சிருக்கு அவ்வளவுதான். கீழே போட்டா அப்ப என்ன ஆக போகுது? அது உடையும், உடைஞ்சாலும் பரவாயில்ல எடுத்து வச்சுப்பேன், அவ்வளவுதான் சார். அது அழகா இருக்கு சார், அழகா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க என்னை வந்து ஃபர்ஸ்ட் அவங்க பார்த்தப்ப எனக்கு ஒரு டைரி மில்க் வாங்கிட்டு வந்தாங்க. அந்த பேப்பரையுமே நான் இன்னும் பத்திரமா தான் வச்சிருக்கேன். இந்த நினைவாக வைத்திருக்கிற பொருட்கள்லாம் வச்சுக்கணுமா தூக்கி போட்டுணுமா? இல்லை, அது வந்து போட்டுக்கிறது கையில் பாட்டிக்கிறது அது வந்து நம்மளோட ஃப்யூச்சர் அஃபெக்ட் பண்ணாத வரையிலும் ஓகே. ஸோ வந்து வச்சிருக்கலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி இங்கே இருக்கிறவங்களும் இன்னும் வந்து நிறைய வச்சுருப்பாங்க அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். ஸோ அதனால் அதை தூக்கி போட வேண்டிய அவசியம் இல்லை. பட் அதே நேரத்தில் அது உங்களோட ஃப்யூச்சர் அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிற ரியாலிட்டி அதை வச்சிருக்கக்கூடாது. சார், அவங்க கொடுத்த திங்ஸ் எல்லாம் தூக்கி போடணும், டிஸ்போஸ் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது சார். ஏன்னா இப்போ அவங்க சொல்லும்போது ஒருத்தரோட ஃபேஸையும் நான் நோட் பண்ணினேன். அந்த திங்ஸ் எடுக்கும்போது அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவங்க ஃபேஸில் வந்து அவங்க கொடுத்தம்போது இருந்த சந்தோஷம் இருக்குது. எதுக்காக அந்த சந்தோஷத்தை தூக்கி போடணும்? அதை வச்சுக்கணும். இது வந்து ரொம்ப ஒரு ஆரோக்கியமான சூழல். ஏன் சொல்கிறேன்னா, அது இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு இந்த பழி வாங்கணும்னோ இல்லைனா இந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் டெல்லிங் ஒரு சூசைடோ இல்லைனா அவங்கள வந்து பழி வாங்கணும், அவங்க எப்படி வாழ்கிறாங்க நான் பார்த்துடுறேன் அப்படின்ற எண்ணம் கண்டிப்பாக வராது. இன்னும் அவங்க ஒருத்தருக்குள்ளேயும் அந்த காதல் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க தூக்கி போட வேண்டிய அவசியம் கிடையாது. அது வச்சிருக்கலாம். எக்ஸட் பாடி டேட்டூவாக இருந்தால் மட்டுமே ஃபியூச்சரில் அவங்களோட மேரேஜில் ப்ராப்ளம்ஸ் வரலாம். இந்த செயின்னாலேயோ ரிங்னாலேயோ இதனாலே கண்டிப்பாக ப்ராப்ளம் வராது. எப்பயாவது ஒரு தடவை அவங்க ஞாபகம் வரும்போது அந்த ஒரு புல்லட் எடுத்து பார்க்கும்போது அந்த ஒரு சந்தோஷம் கிடைக்கும் பார்த்தீங்களா, அதை அவங்க இழக்க வேண்டாம் சார். ஆல்ரெடி அவங்க இழந்துட்டாங்க. ஸோ இந்த திங்ஸ் எல்லாம் அவங்க இழக்க வேண்டாம். லெட் தம் என்ஜாய். யாரெல்லாம் எஸ்எம்எஸ் பத்திரமா வச்சிருக்கீங்க? நான் ஃபஸ்ட்டு அவள் ஹாய் சொன்னதுலேருந்து உனக்கு பிடிக்கலங்கிற சொன்ன எஸ்எம்எஸ் வரையும் பேக்கப் எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட்ல ஒரு 1000 எஸ்எம்எஸ் வரும், அதுக்கப்புறம் மெசேஜ் வந்தால் ஃபுல்லாகிடும். அதெல்லாம் என் பேக்கப் எடுத்து வச்சிருக்கீங்க. ஹாயில் தொடங்கி பிடிக்கலன்னு சொன்ன வரைக்கும் என் பேக்கப் எடுத்து வச்சிருக்கீங்க. நாளைக்கு என்னோட குழந்தைகளுக்கெல்லாம் காட்டுறது, எங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் காட்டுறதுக்காக. யாரு? அதே பிள்ளைய கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணா. ஆனால் இன்ன வரையும் பண்ணலனா வச்சிருக்கேன், இன்னமும் வச்சிருக்கேன். கூகுள் டிரைவில் ஏற்றி வச்சிருக்கேன். இப்போ நான் என்னோட இதை எங்கே டெலீட் பண்ணிட்டோனோ, ஃபார்மெட் ஆகிடுமோ, லேப்டாப்லேருந்து ஃபார்மெட் ஆகிடுமோ, ஏதாவது ஆகிடுமோன்னு சொல்லிட்டு கூகுள் டிரைவில் ஏற்றி வச்சிருக்கேன் நான். சரி, அது எத்தனை இதை எடுத்து படிப்பீங்க? அந்த பழைய எஸ்எம்எஸ்லாம் திரும்ப படிக்கிறவங்க யாராவது உண்டா? உங்களுடைய என்னப்பா அவ்வளோ வருமா? கொடுங்க. என்ன அப்படி படிப்பீங்க? என்ன எடுத்து படிப்பீங்க? கீழே கொடுங்க, கீழே தம்பிட்ட கொடுங்க.
எல்லாமே அவள் திட்டின வார்த்தைகள் திட்டி அனுப்புவா. இந்த மாதிரி இப்போ நீ ஃபோன் பண்ணாத பேசாத அப்படின்வா. திடீர்னு ஒரு சில டைமில் அப்பா ஃப்ரெண்ட்ஸு இப்படின்ட்டு அவள் சர்க்கிளில் அப்படியே போனதுக்கப்புறம் என்னை எவ்வளோக்கு எவ்வளோ அவாய்ட் பண்ணாலும் அந்த எஸ்எம்எஸ்லாம் ரொம்ப அப்படியே மூஞ்சால் அடிச்ச மாதிரி பேசுறது அதெல்லாம் எடுத்து படிச்சுக்கிட்டே இருப்பேன். டெலீட் பண்ண மனசு வராது. எடுத்து படிச்சுக்கிட்டே இருக்கீங்க. எஸ்எம்எஸ்னால் திட்டி போட்டது சண்டை போட்டது சந்தோஷமாக இருக்கிறதையும் தாண்டி நம்ம ஏதாவது கஷ்டமாக இருக்கிற சுச்சுவேஷனில் மோட்டிவேஷன்ஸ்னால் கூட சில வார்த்தைகள் எஸ்எம்எஸில் அனுப்பிச்சிருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி இது நாளை பின்னாடி வந்து லைக் ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா அப்போ அந்த வார்த்தை அவங்க வந்து இருக்காங்க இல்லை அது வேறு, ஆனால் அந்த வார்த்தைகள் நம்மளோட இருக்கும், அது ஆறுதலாக இருக்கும். அந்த மோட்டிவேஷ்னலாக இருக்கிற எஸ்எம்எஸ் கூட நம்மளுக்கு ஆறுதலாக தான் இருக்கும். வேற எஸ்எம்எஸ் வேற என்ன ஃபீலிங் தருது? எதுக்காக எஸ்எம்எஸ் சேர்த்து வச்சுக்கிறீங்க? சார் ஆக்சுவலாக நான் எஸ்எம்எஸ் எதுவும் வச்சுருக்கல. இப்போதைக்கு இந்த ஏஜில் யாரும் லெட்டர்ஸ் மோஸ்ட்லி எழுதுறதில்ல. ஸோ நான் ஃபஸ்ட்டு அவள்கிட்ட சொன்னது என்னென்னா, எனக்கு ஒரு லெட்டர் எழுது. எஸ்எம்எஸ் கூட ஏதோ ஒரு ப்ராப்ளமில் டெலீட் ஆக வாய்ப்பு இருக்குது, ஆனால் லெட்டர் வந்து என்றைக்குமே அழியாது, எத்தனை வருஷம் கழிச்சு படித்தாலும் இருக்கும் அப்படின்னு. ஸோ அதுக்காக 2 லெட்டர் மட்டும் எழுதினேன். ஃபஸ்ட்டு லவ்வை சொல்லி ஒரு லெட்டர் எழுதினேன். அதுக்கப்புறம் லவ் பிரேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதினேன். அது இன்னும் வச்சுருக்கேன். எதுக்காகனா இப்போது சப்போஸ் ஃப்யூச்சரில் எனக்கு இதே மாதிரி சூழ்நிலை வரும்போது அதை நான் படித்து பார்க்கும்போது எனக்கு எதாவது தோணும், இந்த மாதிரி இதில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, இதனால் நீ இவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்க, அப்போ எனக்கு யோசிக்க தோணும் அந்த ஒரு நொடி. அதுக்காக தான் நான் வந்து இதெல்லாம் பத்திரப்படுத்தி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி. வேறு யார் எஸ்எம்எஸ் பத்திரப்படுத்தி வச்சுருக்கீங்க? அதை எப்போலாம் எடுத்து படிப்பீங்க? சார் நான் ஒரு எஸ்எம்எஸ் இருக்கேன்ட்ட, அது என்ன ஒரு டைம் ப்ராப்ளம் ஆனப்போ ஃபோனை பிடுங்கி வச்சுட்டாங்க. ஒரு 2-3 நாள் கழிச்சு திருப்பி கொடுத்தாங்க. எதுக்காக கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது. கொடுத்தப்ப எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு, இப்போ இந்த மொபைல் என்கிட்ட திருப்பி கொடுத்த மாதிரி ஒன்றே ஒரு நாள் எனக்கு திருப்பி தருவாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அன்றைக்கி சொன்னாங்க. அந்த இதை நான் அடிக்கடி பார்ப்பேன். ஏன்னா இப்போ என்கிட்ட இல்லை, ஆனால் ஒரு நாள் எனக்கு கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை. ஏன்னா இன்னும் உங்களுக்கு கல்யாணம் ஆகலை, அந்த ஒரு நம்பிக்கையில் நான் வெயிட் பண்ணுவேன். அந்த எஸ்எம்எஸ் பத்திரமா வச்சுருக்கேன். படிச்சுட்டே இருப்பேன். ஆக்சுவலாக வந்து பேசும்போது இருக்கிற இதை விட மெசேஜ் அனுப்பும் போது தான் சார் ஃபீலிங்ஸோட எல்லாமே வெளியாகும். ஸோ அதை தான் சார் ஜாலியான இருக்கிறது எல்லாமே அந்தந்த நினைவுகளை வந்து சந்தோஷமான நினைவுகள் மட்டுமே தானே சார் மெசேஜஸில் படிக்கிறோம். ஸோ அதை திருப்பி படிக்கும் போது அந்தந்த நினைவுகள் எப்படி இருந்தது, அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்தோம், அந்த சந்தோஷங்கள் அதை மட்டும்தான் நினச்சி பார்க்குறோம். ஓகே, இந்த பொண்ணை கொடுங்க. அவர் ரொம்ப திட்டி அமிச்ச மெசேஜாக இருக்கட்டும், இல்லை வந்து டிமோட்டிவேட் பண்ணி அமிச்ச மெசேஜாக இருக்கட்டும், அது எப்படி இன்னொருத்தவங்க வந்து உன்னை பார்த்து உன்னால் முடியாதுன்னு எப்படி நீ சொல்ல விட்ட, அப்போ உன்னால் முடியும், நீ செஞ்சு காமி, என்னால் முடியும்னு செஞ்சு காமி அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் தாட் எனக்கு கொடுத்துச்சு அந்த மெசேஜ். ஸோ அதை எனக்கு சேனலைஸ் பண்ணுறதுக்கு என்னோட சீனியர்ஸும் ஹெல்ப் பண்ணினாங்க. அது ஏன் நீ நெகட்டிவாக எடுக்கிற, நீ பாசிட்டிவாக எடுத்துக்கோ, உன்னை நீ மாற்றிக்கோ, நீ பாசிட்டிவாக உன்னால் எவ்வளோ செய்ய முடியுன்றதை காமி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அதுக்கப்புறம் நான் மோட்டிவேட் ஆகி தான் பிஜி படிக்கணும் அப்படின்னு சொல்லி படிக்க ஆரம்பித்தேன். என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ படிக்கணும். வச்சுருக்கீங்களா எஸ்எம்எஸ்லாம்? அது வச்சுருந்தேன். அப்புறம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு மேலே தேவையில்லாமல் அது வந்து சில டைமில் என்னை வந்து டிமோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஓகே இது எதுக்கு தேவையில்லாமல் அப்படின்னு சொல்லி டெலிட் பண்ணிட்டேன். அதை டெலீட் பண்ணுறப்ப எப்படி இருந்துச்சு? அவ்வளோ டெலிட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் வந்து வருத்தமாக இருந்தது. அதுக்கப்புறம் ரொம்ப ஃப்ரீயாக ஃபீல் பண்ணேன். யாரோ ஒருத்தங்க நம்மளை திட்டி ஏதோ ஒரு விஷயத்த சொல்லும் போது அது இப்போ இல்லை, சேர்த்து வச்சுக்காம அது ஏதோ ஒரு சிறையிலேருந்து வெளியில் வந்த மாதிரி ஒரு ஃபீல். சூப்பராக சொன்னீங்க. பல்வேறு முயற்சிகள் செய்தும் காதல் சார்ந்த நினைவுகளையும் காதல் தோல்வியால் ஏற்பட்ட வலிகளையும் மறக்க முடியல அப்படின்னு இந்த பக்கம் சொல்றாங்க. ஆனால் அதை கடந்து வருவதற்கும் மறப்பதற்கும் என்னென்ன மாதிரியான சாத்தியக்கூறுகள் இருக்குது ரியாலிட்டியில், ப்ராக்டிகாலிட்டியில் அப்படின்னு சில விஷயங்கள் இந்த தரப்பிலிருந்து முன்வைக்கப்படுகிறது. மேபி இவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஒருத்தருக்கு பொருந்தும்படியாக அமையலாம், டிவி பார்க்குறவங்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறவங்களுக்கும். தொடர்ந்து பேசுவோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை NAC ஜுவல்லர்ஸ், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட். ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை NAC ஜுவல்லர்ஸ், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட். ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. எஸ்எம்எஸ் அழிச்சவங்க யார்? அவன் வேண்டாம் சொல்லிட்டு அப்படி போனோடனே பயங்கர அவ்வளோ கோவத்தோட வந்து என்னன்னாலும் நீ என்னத்துக்கு எனக்கு மெசேஜ் அனுப்பி, இதெல்லாம் நான் ஏன் பார்த்துட்டு இருக்கணும்னு டெலீட் பண்ணிட்டேன். என்னையே மறந்து 2 நாள் கழிச்சு என்ன டெக்ஸ்ட் காணுமே வரலையே அப்படி சொல்லி நான் போய் பார்க்கக்குள்ள ஐயோ நம்ம தானே டெலீட் பண்ணோம், இதை நம்ம மறந்துட்டே போய் திறந்து பார்க்குறோமே அப்படிங்கிற ஒரு இதாகிடுச்சு. அவங்க அனுப்பிச்சதையும் நான் வந்து கோவத்தில் டெலீட் பண்ண பிறகு அதை நம்மளால இப்போ திருப்பி கொண்டு வர முடியல. கோவத்தில் டெலீட் பண்ணியாச்சு, போனது போச்சுன்னு போயிட்டது.
delete பண்ணத சரின்னு நினைக்கிறீங்களா இல்ல தப்புன்னு நினைக்கிறீங்களா? சரிதான். சரிதான். ஓகே, delete பண்ணது சரின்னு நினைக்கிறீங்க. சரிதான். இந்த பசங்க இப்போ எஸ்எம்எஸ் தனியா ஃபோல்டர் போட்டு வச்சிருக்கவர், கூகுள் டிரைவ்ல வச்சிருக்கிறவர், அப்புறமா தனியா காப்பி எடுத்து வச்சிருக்கவர், ஹாய் சொன்னதுல இருந்து உன்னை பிடிக்காதுன்னு சொன்ன வரைக்கும் எல்லாத்தையும் பத்திரமா வச்சிருக்கிறது, இப்படி வச்சுக்கணுமா கூடாதா? நம்பிக்கை இல்லாத யாராவது ஒருத்தரோட பழகி இருந்தால், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அவர்களோட அந்யோன்யமான படங்கள் ஏதாவது எடுத்திருந்தா அதை வந்து வச்சுக்காதீங்க. அதே மாதிரி அவங்களும் அதை வச்சிருக்கிறதுக்கு அலோவ் பண்ணாதீங்க. அலோவ் பண்ணாங்க. ரொம்ப ப்ராக்டிக்கலான பாயிண்ட் சொன்னாரு. பொருட்களை வந்து நீங்கள் ஞாபகமாக வச்சுக்கிறது, மெமரிஸ் வச்சுக்கிறதுலாம் நல்ல விஷயந்தான். ஆனால் இதில் வந்து நம்ம இந்த என்ன நான் மீடியாவில் இருக்கிறதுனால பார்க்குற ப்ராக்டிக்கல் இதுலேருந்து சொல்கிறேன். எஸ்எம்எஸ்ஸு, ஃபோட்டோகிராஃபு, மற்ற விஷயங்கள், இந்த மாதிரி அந்யோன்யமான பல விஷயங்களில் வந்து பிரேக்கப் ஆகும்போது ஏதோ ஒரு இமோஷனல் தருணத்தில் அதை வந்து தப்பாக பயன்படுத்துறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. அதை செஞ்சிட்ருக்குறாங்க. நான் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா கமிஷன் ஆஃபீஸ்க்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, வித் ஃபோட்டோகிராஃபர்ஸோட வராங்க. அஃப்கோர்ஸ் என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. நான் வந்து இந்த டெக்ஸ்ட் மூலமாக என்னோட பழைய மெமரிஸை ரீகலெக்ட் பண்ணிக்கிறேன். அந்த காலத்துலேயும் லெட்டர்ஸை சேவ் பண்ணி வச்சுருக்கோம், க்ரீட்டிங் கார்டு சேவ் பண்ணி வச்சுருக்கோம், அதெல்லாம் இருக்குது. இப்போ வந்து நம்ம அதை வந்து இமெயிலில் கார்டெல்லாம் அனுப்புகிறோம். ஆனால் இது வந்து நீங்கள் ஒரு காலத்தில் நேசித்த, நீங்கள் வந்து ரொம்ப விரும்பின ஒரு ரிலேஷன்ஷிப்பை வேற ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு தள்ளக்கூடிய ஒரு விஷயமாக, அவங்கள வந்து ஒரு அச்சுறுத்தலுக்கு, அவங்க வந்து கிட்டத்தட்ட சமூகத்தை பார்த்து பயப்படக்கூடிய அளவுக்கு, இல்லை அவங்க ஒட்டுமொத்த ஃபேமிலிக்கே வந்து ஒரு ப்ரெஷர் அப்ளை பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு விஷயமா ஆகிறதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்குது. அதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இவங்க எஸ்எம்எஸ் வச்சுக்கணுமா அழிச்சிடணுமா? ஆராத், இது கொஞ்சம் ரொம்ப சிக்கலான கேள்வி தான். ப்ராக்டிக்கலாக சொல்லிடலாம் அழிச்சிடணும், எனக்கும் அது நான் அவர் சொல்கிறதில் ஒத்துக்கிறேன். ஃபோட்டோஸ் அதெல்லாம் பிரச்சனை தான். பட்டு ப்ராக்டிக்கலாக பார்த்தா காதல்ன்றது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையில் தான் அது உண்டாகுது. அது ஒரு எல்லாரையும் தாண்டி என்ன வேணால் செய்யலாம் இவளுக்காக இவனுக்காகன்னு வர்றப்ப அங்கே அந்த சந்தேகம் தலை தூக்க வாய்ப்பே இல்லை. அப்போ என்னென்னோ பண்ணிடுறாங்க. இந்த எஸ்எம்எஸ் அனுப்புறதுலேருந்து, ஃபோட்டோ எடுத்துக்கிறதுலேருந்து, அந்த மாதிரி ஒரு சின்ன சிந்தனை கூட வர்றதில்ல. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 80-90% காதலர்கள் நல்லபடியாக தான் பிரிகிறாங்க. அது என்னை பொறுத்த வரைக்கும் மற்ற க்ரௌடெல்லாம் பார்க்குறப்ப காதலர்கள் கொஞ்சம் அப்பாவிகள், கொஞ்சம் நல்ல நாகரிகமான ஆட்கள் தான். ஒரு 10% 15% இவர் சொல்கிற மாதிரி நிறைய நடக்குது. அது வந்து கோபத்தில் செய்கிறதும் உண்டு. அவன் கிரிமினலாகவே இருப்பான், பான் கிரிமினல், வேணுக்குன்னே செய்கிற ஆட்களும் இருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கு ஒன்றும் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியாது. இப்போ என்னால் லைக் அழிச்சிருங்க அப்படின்றது ரொம்ப ஈஸி. அது வந்து சேஃப்டி தான் முக்கியம். அப்படின்னா நீங்கள் காதலிக்கிறப்ப நான் உனக்கு எஸ்எம்எஸ் அனுப்ப மாட்டேன், இல்லை நான் அழிச்சிருவேன், நீங்கள் அழிக்கலாம். நீங்கள் அனுப்பின எஸ்எம்எஸ் அவர்கிட்ட இருக்கும்ல, அதை நம்ம என்ன பண்ண முடியும்? என்ன தான் பிரேக்கப் வந்தாலும் அந்த அளவுக்கு கிரைமாக கிரிமினலாக செய்கிற ஆட்கள் கம்மி தான். ஏன்னா அந்த எங்கே இருந்தாலும் வாழ்கன்னு சொன்னாங்கல்ல, அது அந்த ஜென்ரேஷன் இன்னும் ஓடிட்டு தான் இருக்குது. பிடிக்கல, ஓகே, அந்த அளவுக்கு இவளுக்கு ஹர்ட் பண்ண வேணாம். ஆனால் நான் மறுக்கலை. மிகப்பெரிய அளவில் இந்த இன்னும் ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப அந்யோன்யமாக எடுத்துக்கிட்ட படங்களை ஃபேஸ்புக்கில் போடுறது, சோஷியல் மீடியாவில் போடுறதெல்லாம் இருக்குது. நான் அதை பார்த்து ஒரேடியாக பயந்துக்கிட்டு அப்போ காதலே பண்ண முடியாது. நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்துக்க முடியாது, எஸ்எம்எஸ் அனுப்ப முடியாதுன்னு நீங்கள் என்ன பண்ண முடியும்? அது வந்து ஒரு ஏதோ 2 கம்பெனிக்குள்ள அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டு மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் போட்டுட்டு காதல் பண்ண முடியாது இல்லையா? ஸோ ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி இருக்குது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்துக்க வேண்டியதான். ஒரு பெண்ணாக இதை எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக வந்து இந்த எஸ்எம்எஸ்லாம் இப்போ வந்து அழிக்கலாம் தேவையில்லை. காலமும் சூழலும் வரும்போது இவங்களே வந்து அழிச்சிருவாங்க. அது இப்போதைக்கு வந்து அது ஒரு ஸ்வீட் மெமரிஸாக கூட அது இருந்துட்டு போகுது. ஓகே, நான் வந்து லவ் லெட்டர்ஸே புக்காக போட்டேன் கோபி. ஆமாம், அதனால வந்து எஸ்எம்எஸ்ஸை டெலீட் பண்ணுறது அப்படின்றத வந்து என்னால் வந்து நினைவால் கூட வந்து ஜீரணிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் கார்த்தி சொல்கிற மாதிரி இன்றைக்கி வந்து எவ்வளோ நம்பிக்கையின் அடிப்படையில் காதல் உருவானா கூட ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ வந்து அதையே தனக்கு எதிரான ஒரு ஆயுதமாக பயன்படுத்தக்கூடிய சூழல் வந்து அந்த மாதிரி வந்து மாறி இருக்கிற நேரத்தில் பெண்கள் வந்து குறிப்பாக இந்த விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக தான் அணுக வேண்டியிருக்கும்னு பார்க்கலாம். அதுக்கு உதாரணமாக அந்த பிள்ளையை சொல்லலாம், அந்த கருப்பு கலர் சுடிதார். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க முதல் ரவுண்டில் பேசும்போது என்னால் சொன்னால் கூட அந்த நினைவை விட்டு நகர முடியலைங்க, நான் அங்கே தாங்க இருக்கேன் அப்படின்னாங்க. ஆனால் அதே சேஃப்டி இடத்துல வந்தவுடனே அவன் திட்டின உடனே போய் வேலையை மொத்த எஸ்எம்எஸ்ஸை டெலீட் பண்ணிட்டேன், அதை பற்றி நான் செஞ்சதை பற்றி சரிதான் அப்படின்னு உறுதியாக அவங்க வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உணர்வு ரீதியாக இருக்கும்போது அவங்க முழுமையான அந்த காதல் நினைவுகளை மதிக்கிற அதே நேரத்தில் அவங்கக்கிட்ட அந்த பாதுகாப்பு உணர்ச்சியும் இருக்குது. அது ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். எல்லா ஆண் பெண் எல்லாருக்குமே அது ரொம்ப முக்கியம். ஓகே, சார்ட்ட கொடுங்க. என்னன்னாக்கா ஒரு மோசமான நிகழ்வு வரும்போது ஒரு 5 ஸ்டேஜில் அதை டெவலப் பண்ணுவாங்க. அது டினையில் ஆரம்பிக்கும், அக்செப்டன்ஸில் முடியும் அப்படிம்பாங்க சைக்காலஜிஸ்ட். அதில் இங்கே டினையில் தாண்டி வரலையோன்னு ஒன்று தோணுது. 2வது காதல் செத்துதுன்னு நினைக்க கூட இல்லாமல் எப்படியா தங்க மனசுலையாவது வாழ வைக்கணும்னு எல்லாருமே ட்ரை பண்ணுறாங்க. அது நல்லதுன்னு ஒரு வகையில் தோணுது. ஆனால் ஃபியூச்சரில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. எவ்வளோ நாளைக்கு தான் அதை கேரி பண்ண முடியும்? ஏன்னா அந்த ப்ளூ சொன்னாங்க ஒரு நல்ல வார்த்தை, அந்த எஸ்எம்எஸ் டீல் பண்ண விடுதலையான மாதிரி உணர்ந்தேன் அப்படின்னாங்க. அது ரொம்ப முக்கியமான வார்த்தை. அந்த கத்தார்சிஸ் வர வரைக்கும் இது திருப்பி கண்டினியூ தான் ஆகிட்டு இருக்கும்.
அந்த கத்தாசிஸுக்கு நீங்கள் செயின் தூக்கி போட்டுறீங்களோ எஸ்எம்எஸ் தூக்கி போட்டுறீங்களோ எது சரின்னு தோணுதோ செய்யுங்க அப்படிங்கிறது தான் என்னோட பாயிண்ட். ஏன்னா அட் சம் பாயிண்ட் யூ கெட் அவுட் ஆஃப் திஸ். ஏற்கனவே ரொம்ப அனுபவிச்சிட்டீங்க. அடுத்த கேள்விக்கு நான் வரேன். இந்த காதல் தோல்விக்கு பிறகு எனக்கு இந்த பழக்கம் வந்துருச்சு, எனக்கு பிடிக்கல தான், ஆனால் இந்த பழக்கம் எனக்கு வந்துருச்சு. என்னது? எல்லாரும் செய்கிறது தான் ஸ்மோக் பண்ணுறது. ஸ்மோக்கிங் ஹேபிட் வந்துருச்சு. வேற? ட்ரிங்க்ஸ் பழக்கம் இல்லை, ஸ்மோக்கிங் பழக்கம் இல்லை பிஃபோர். இப்போ கொஞ்சம் லிமிட் கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுனால இந்த ட்ரீட்டு பார்ட்டி யார் கூப்பிட்டாலும் அவங்க கூட கிளம்பிடுறாத்த பழக்கம் வந்துருச்சு. பிடிக்கல? பிடிக்கல, சுத்தமாக பிடிக்கல. எனக்கு தெரியுது அந்த டைமிங், கால் வர டைம், மெசேஜ் வர டைம், அந்த டைமெல்லாம் ஈவினிங் 7:30 மேலே தான். அது அந்த டைமில் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, இருக்க முடியல. தெரியுது நம்ம தப்பு செய்கிறோம் அப்படின்னு தெரியுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸு இல்லைன்னா போக முடியாது. அவங்க ட்ரீட்டு பார்ட்டி இது மாதிரி போகிறோம், என்ஜாய் பண்ண போகிறோன்னா அவங்க கூட கிளம்பி போக வேண்டியது, பிடிக்கலனாலும் போக வேண்டியதாக ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறேன். டிவி நிறைய பார்க்குறது, அப்புறம் லைக் நெட்லேயே நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறது, என்டர்டெயின்மெண்ட்ஸ்க்கு ஜாஸ்தி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது, இந்த மாதிரி பழக்கம்லாம் புதுசாக வந்துடுது ஜென்ரலி. ஆக்சுவலாக இந்த மாதிரி பழக்கம் வரலாம். லைக் அந்த ஃபேஸ்புக் அந்த மாதிரி வாட்ஸ்அப், லைக் ட்விட்டர், இதுலேயே மோஸ்ட் ஆஃப் தி டைம் என்டர்டெயின்மெண்ட்டுக்குள்ளே போகிறீங்க. கொஞ்சம் இல்லை, லைக் மேக்ஸிமம் ஆஃப் த டைம் வந்து அதில் தான் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்காங்க இருக்கு. யூ மீன் கொஞ்சம் உங்களுடைய டயத்தை ஜாலியாக மாற்றிக்க ட்ரை பண்ணுறீங்க, ஹாப்பியாக? கொஞ்சம்னா ஓகே, பட் நம்மளோட ஒர்க்கையும் தாண்டி அதுக்கு போகிறப்போ தெரியுது லைக் தப்புன்னு தெரிஞ்சா கூட நம்மளால கண்ட்ரோல், தூக்கம் வரும் இருந்தால் கூட டிவி பார்த்துட்டு இதே மாதிரி இருந்துட்டா அது அது ஹெல்த் ஸ்பாயில் ஆயிரும், எல்லாமே போயிடும் சார். அதான் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஒரு 6-7 நாள் இருக்கும், ஒரு வாரம் ரூம் விட்டு வெளியவே வரல. சார் எனக்கு வந்து நல்லா வெளிச்சத்தை பார்க்க பிடிக்கல, அவ்வளோ கொடுமையாக இருந்துச்சு. எனக்கு டானிக் இருக்கும், ஏன்னா மாத்திரை நான் ட்ரை பண்ணேன், தூக்க மாத்திரை கிடைக்கல. டானிக், இருமல் டானிக் இருக்கும். அந்த டானிக் வந்து நான் முதல்ல எனக்கு இருமல் இருக்கிறப்ப நான் குடிக்கும்போது எனக்கு தூக்கம் வரும் பயங்கரமாக. ஒரு 2 மூடி குடிச்சேன்னா ரொம்ப தூக்கமாக வரும். ஸோ எனக்கு அது இருந்துச்சு. நான் அதை குடிப்பேன், ஒரு வாரம் ஃபுல்லாக குடிச்சிட்டு பேசாமல் படுத்துருவேன். ஆனால் எங்கள் வீட்டிலேருந்து யாரும் வந்து, எங்கள் அம்மா மட்டும் ஒரு 2 டைம் வந்து கதவு தட்டினாங்க. அந்த ரூம் விட்டு வெளியே கொண்டு வரணுங்கிறதுக்காக வந்தாங்க, வெளியே கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு மாதம் வெளியெல்லாம் கூப்பிட்டு சுற்றினாங்க. இங்கே சென்னையில் கூட 2 மாதம் இருந்தேன். டெய்லி பீச்சுக்கு போயிடுவோம், வந்துடுவோம். இப்போ உடனே எல்லாம் ஒரு ரெடிமேட் சொல்யூஷன், இப்போ நான் சொன்ன உடனே நாளைக்கு அவங்களுக்கு சரியாயிடுற மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. எப்போ வந்து காதல் மிக அழகான விஷயம்னு இறங்குறாங்களோ, அது இல்லாதப்ப அதுக்கான வலியும் கொஞ்சம் அனுபவிச்சு தான் ஆகணும். அது ஒரு இன்னொன்று, இந்த தண்ணி அடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்கலாம் காதல் தோல்விக்கு அப்புறமா அந்த பழக்கம் வந்திருக்காது. அது ஒரு முன்னாலே இருந்திருக்கும், காதலால் அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நல்லா இருந்திருப்பாங்க. திரும்ப அது கண்டினியூ ஆகும். இந்த ஃபேஸ்புக்கில் அவங்க டைம் வேஸ்ட் பண்ணுறது, இது எல்லாமே ஒரு மாதமோ 2 மாதமோ அந்த டைவர்ஷனில் செலவு பண்ணி தான் ஆகணும். எப்படி வந்து காதலை வந்து மிக அழகாக என்ஜாய் பண்ணுறோமோ, அதே மாதிரி அந்த சோகத்தையும் கொஞ்சம் நல்ல வகையில் என்ஜாய் பண்ணலாம்னு நினைக்கிறேன். புதுசாக இன்னொன்று, உற்சாகமான நண்பர்கள் இருப்பாங்க. நம்ம அவங்களெல்லாம் காதலிக்கிறப்ப கண்டுக்காமல் இருந்திருப்போம், அவாய்ட் பண்ணியிருப்போம். அவங்க கூடலாம் திரும்ப போய் கொஞ்சம் சேர்ந்துக்கலாம். அதை விட முக்கியமான விஷயம், நான் சொல்கிறத தவறான வழியில் நினச்சிக்காதீங்க. முள்ளால் எடுக்கலான்ற மாதிரி ஒரு காதலோட வழியே இன்னும் ஒரு காதல் வந்து உங்களுக்கு நிறைவேற்றி கொடுத்துரும். உடனே அதுக்காக நாளைக்கே முயற்சி பண்ண வேணாம் ஒழிய, மைண்டை ஓப்பனாக வச்சுக்கணும். ஒரு க்ளோஸாக வச்சுக்கிட்டு அவ்வளோதான் நமக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு அது மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இல்லாமல் ஒரு ஃப்ரெஷ்ஷாக உலகத்தை பார்ப்போம். நம்மளோட ஃபஸ்ட்டு இது மேபி தவறாக கூட இருக்கலாம், அது ஒன்றும் நத்திங் ராங். நான் அந்த முன்னே அந்த என்டாங்கிள்மெண்ட் தேரியில் சொன்ன மாதிரி நமக்கான இணை எங்கேயோ இருக்காங்க, அதை நான் ஒரு லக்கு இருந்தால் நான் கண்டுபிடிச்சிட்டேன், நான் அப்போ வரும் பாருங்க ஒரு காதல், எனக்கு இதெல்லாம் தாண்டி உலகமே அழகாகிடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்மளோட வாழ்க்கையை வேறு பல வகையில் டைவர்சிஃபை பண்ணிட்டு போகிறது தான் நல்லது. அழகாக பேசுகிறீங்க யாராவது, ரொம்ப ரியாலிட்டியோடு இருந்தது. வெரி நைஸ். இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் காதலை எப்படி பார்க்கிறார்கள், காதல் தோல்வி எப்படி பார்க்கிறார்கள், அதை அப்படி பார்க்க தெரிந்தவர்களுக்கு அந்த காதல் தோல்வியை கடந்து வருவதில் இருக்கக்கூடிய இயல்பான சிக்கல்கள் என்னென்ன பல டைமென்ஷனில் பேசிட்டு இருக்கோம். Stay tuned with us. இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை NAC Jewellers, co-presented by Sunland. ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை NAC Jewellers, co-presented by Sunland. ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. இந்த காதல் தோல்விக்கு பிறகு எனக்கு இந்த பழக்கம் வந்துருச்சு, எனக்கு பிடிக்கல தான், ஆனால் இந்த பழக்கம் எனக்கு வந்துருச்சு. தூக்கம் சுத்தமாகவே இல்லைங்க சார், மொத்தமாக போயிடுச்சு. ஒரு 4 மணி 5 மணி
அந்த டைமில் தான் படுக்கணும்னு தோணும், ஆனால் அப்போ கூட தூக்கம் வராது. ஓகே, தூக்கம் போயிடுச்சு. நான் கேட்குறது புதிதாக தூக்கம் போயிடுச்சு. இன்னொன்று வந்து நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன், இப்போ சுத்தமாக வேலையே செய்கிறதில்ல. வேலையே செய்கிறதில்ல. ஓ, நல்லா வேலை செய்வேன் ஸ்டார்டிங்கில். ஏதாவது ஒரு அர்ஜென்ட் ஒர்க்னா என்கிட்ட கேட்பாங்க, ஆனால் இன்றைக்கி ஒர்க்கே யாரும் கேட்குறதில்ல, அந்த லெவலுக்கு ஆகிட்டேன். இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் இவர்களுக்கு? வாட் யூ வாண்ட் டு சே? ஸோ இதில் வந்து முக்கியமான விஷயம் வந்து இந்த காதல் தோல்விக்கு அப்புறம் உள்ள ஒரு எம்டினஸ் வந்துடுது. அந்த எம்டினஸ் தான் வந்து இதில் முக்கியமான இஷ்யூவை நான் பார்க்குறேன். அந்த எம்டினஸ் எப்படி நம்ம ஹெல்ப் பண்ண போகிறோம் அப்படிங்கிற இது நீங்கள் உங்களோட ஹாபியை வளர்த்துக்கங்க, இல்லாட்டி வந்து நீங்கள் இன்னொருத்தர் இமீடியட்டாக லவ் பண்ணுங்க அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இந்த எம்டினஸ்ங்கிறது வந்து முக்கியமாக எல்லாருக்குமே இருக்க பிரச்சனை. இது காதல் தோல்வி ஆனவங்களுக்கு தான் அப்படின்னு கிடையாது. தமிழ்நாட்டில் வந்து 30-35 வயசாகி கல்யாணமாகாமல் காதலிக்காமையே இருக்கிறவங்களுக்கு இருக்குது. இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற மிக முக்கியமான பிரச்சனை. நீங்கள் ஒரு 5-6 பேரை பொண்ணு பார்த்தோ மாப்பிள்ளை பார்த்தோ அதில் உங்களை யாருமே வந்து அங்கீகரிக்கல அப்படிங்கும்போது இதே வழி அங்கேயும் இருக்குது. நான் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். எனக்கு கல்யாணம் எங்கள் அப்பா அம்மா பண்ணிக்க சொன்ன டைமில் நான் வந்து வேணான்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்க்க ஆரம்பித்து ரொம்ப நாள் வந்து நிறையா பொண்ணுங்களை பார்த்து அதெல்லாம் கொஞ்சம் ஒத்து வராமல் நான் மட்டுமே இருந்தேன். முன்னாடி ஒரு 5-6 பேரோடு சேர்ந்துருந்தோம். அப்புறம் வந்து அந்த 5 3 ஆச்சு, 2 ஆச்சு, 1 ஆச்சு. அப்புறம் நான் மட்டுமே ஒரு வீட்டில் பெரிய வீட்டில் இருந்தேன். ஸோ அந்த டைமில் ஒரு எம்டினஸ் இருந்துச்சு. பட் ஓகே ரைட், எனக்கு காதல் எல்லாம் அதிகமாக இல்லை. பட் பொண்ணு பார்க்குறதுல அது கொஞ்சம் தாமதமாகிக்கிட்டு வந்ததில்லை. அது ஒரு மேலா துயர் அப்படிம்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த டைமில் வந்து ஓகே ரைட், ஏதாவது ஒரு ஹாபியில் நம்ம இன்வால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு எனக்கு இந்த ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அப்போ வந்து அதை பற்றி நிறையா ஸ்டடி பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி அதன் மூலமாக தமிழ்நாட்டுக்கு செல்லமுத்து குப்புசாமிங்கிற ஒரு எழுத்தாளர் உண்டானார் அப்படிங்கிறது. இந்த மாதிரி எம்டினஸ் எங்கெங்கே இருக்குதோ அது எல்லா இடத்துலையுமே இது முக்கியமானது. ஏன்னா அந்த எம்டினஸ் உங்களால் ஃபில் பண்ண முடியல அப்படிங்கும்போது நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுவீங்க. உங்களோட லைஃபே கூட எண்டாகிறதுக்குரிய சாத்தியங்கள் கூட இருக்குது. ஓகே, ஏதோ பிளேட் வச்சு கிரிக்கிறது அதெல்லாம் பண்ணால் வீட்டில் மாட்டிப்போன்றதுக்காக நிறையா பச்சை மிளகா சாப்பிடுவேன். நிறைய பச்சை மிளகா சாப்பிடும் போது சாப்பாடு கூட, சும்மா இருக்கும் போது ஸ்நாக்ஸ் மாதிரி அந்த மாதிரி சாப்பிட ஆரம்பித்தேன். அது அல்சர் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நான் வெளியில் வந்ததுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டேன். காதல் தோல்வி வந்த பிறகு நம்ம இம்மீடியட்டாக செய்ய வேண்டியது கூட்டத்தோடு போய் சேர்ந்துக்க வேண்டியது தான் முதல் விஷயம். நண்பர்களோடையோ குடும்பத்தோடையோ சொந்தக்காரங்களோடையோ எங்கெல்லாம் இருந்தால் நம்மளால் சிரிக்க முடியுமோ, எங்கெல்லாம் இருந்தால் சந்தோஷமாக இருக்க முடியுமோ அந்த இடத்துல இம்மீடியட்டாக நம்ம போய் நம்மளை ஐக்கியப்படுத்திக்கிட்டோம்னா வழி இந்த வழியிலிருந்து மீண்டு வர்றதுக்கான ஒரு ப்ராக்டிக்கலான விஷயமா வந்து இருக்கும். கூட்டத்தோடு நம்ம சேர்ந்துக்கிறது காதலில் காலகட்டங்களில் நம்ம ரொம்ப விரும்புறது வந்து தனிமை தான். அப்போ இம்மீடியட்டாக நம்ம கூட்டத்தோடு சேர்ந்துக்கிறது அப்படின்ற இந்த தனிமையை துக்கமாக இருந்து அப்படியே தன்னை வந்து உருக்கிக்கிறதுக்கு விட்டுட்டு வானம் எவ்வளோ தூரம்னு போய் பார்க்கலாம். வெள்ளைக்காரனை பார்த்து நம்ம கண்டிப்பாக கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம், மேலை நாட்டானை பார்த்து உடனே பிடிச்சிக்க வேண்டிய விஷயம்னு நான் பயணத்தை சொல்கிறேன். ஏதோ ஒன்று பண்ணுறான், அவன் வந்து ரூபாயை சேர்க்குறான், நாளை மிச்சம் பண்ணுறான், எங்கேயா கிளம்பி போயிட்டே இருக்கிறான். நம்ம வெளிநாட்டுக்கெல்லாம் பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு போகக்கூடிய சூழல் இல்லைன்னா கூட பக்கத்து மாநிலங்களையே கேரளாவுக்கும் ஆந்திராவுக்கும் கர்நாடகாவுக்கும் பயணிக்காதவர்களாக நம்மள நிறைய பேர் இருக்கிறோம். ஆக ஒரு ஒரு முடக்கத்திலிருந்து உடனடியாக நம்ம பெரிய கொள்கை முடிவெல்லாம் எடுக்க தேவையில்லை. ஏன்னா நல்லவனா கெட்டவனா, நல்லவளா கெட்டவளா, வருவாளா மாட்டாளா, இப்போ வருவாளா அடுத்த மாதம் வருவாளா, இது போன்ற பல சிக்கல்கள். இதை மறக்கிறது, இந்த பொம்மை எடுத்து பார்க்குறது, அந்த புல்லட் எடுத்து பார்க்குறது, இது எல்லாத்துக்கும் ஒரே விடையாக நான் ட்ராவலை சொல்லுவேன். இங்கே சொன்னவங்களுமே திடீர்னு ஃபோன் பேசுகிறத நிறுத்திட்டாங்க அப்படின்னு தொடங்கலாம், அப்படி சொல்கிறாங்க. இல்லைனா என்ன ரீசன்னே தெரியல, பிரேக்கப் ஆகிடுச்சு. இதுதான் ஆக்சுவலாக நிறையா. பூத்தல் எவ்வளோ அழகாக நடக்குதோ அதுபோல் பிரிதலும் கூட கொஞ்சம் ஸ்மூத்தாக நடக்கலாம். ஆக காதலில் பிரிதல் அப்படின்னு ஒன்று வருமென்றால் அதை இயல்பாக எப்படி நடந்தால் நல்லாயிருக்கும். அல்லது காதல் செட் ஆகாது அப்படின்னா இந்த காதல் பிரிவுன்னு வர்றப்ப சண்டே உண்டாக்குறது, ரொம்ப நேசித்தவங்க மேலே விரோதத்தை உண்டாக்குது, பொண்ணுங்க மேலே ஆசிரை ஊற்றுது, தன்னையே வதச்சிக்க சொல்லுது, சில நேரம் தற்கொலைக்கு தூண்டுது, அப்புறம் சுற்றி இருக்க எல்லாருமே எரிச்சலை உண்டாக்குது, மனசுக்குள்ளே எம்டினஸை கிரியேட் பண்ணுது, கெட்ட பழக்கத்தை கொண்டாடுது. அப்போ இப்படிலாம் ஏன் அதை வாழ்வினுடைய ஒரு பகுதியாக அது இருக்குது. அப்போ இது வேணான்னு முடிவு செஞ்சால் அந்த காதலிலிருந்து வெளியே வர ஆணும் பெண்ணும் எப்படி ஸ்மூத்தாக பிரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய காதல் பிரிவே கூட இப்படி நடந்திருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணும்ல. பிரிகிறது ரைட்டு, பிரிவுன்னு ஆகிப்போச்சு, அது இப்படி நடந்திருக்கலாமே அப்படின்னு உங்களுக்கு தோணணும்ல, அது என்னன்னு சொல்லுங்க.
என்கிட்ட பொறுமையாக ஒரு ½ அன் ஹவர் உட்காந்து பேசியிருக்கலாம். இது எனக்கு வந்து உன்னோட ஐடியாலஜியோ உன்னோட ஆட்டிடியூடோ எனக்கு ஒத்து வரல, ஒரு உன்னோட பிஹேவியரோ என்னோட கேரக்டர் எனக்கு ஒத்து வரல அப்படின்னு சொல்லியிருந்தா ஆஃப்டர் ஆல் அது அவங்களோட பர்சனல் ரைட். நான் விட்டு கொடுத்துருப்பேன், சரி ஓகே அப்படின்னு நான் விட்டுருந்துருப்பேன். பட் வந்து ஒரு இன்டீசெண்டாக ரொம்ப ஹார்ஷாக பிளாக்மெயில் பண்ணி பிரிஞ்சது வந்து வேண்டான்னு நினைக்கிறேன். எப்படி பிரிந்து கொண்டால் அழகாக இருக்கும், பிரச்சனை இல்லாமல் இருக்கும்? எவ்வளோ அழகாக என்கிட்ட அவனால் ப்ரப்போஸ் பண்ண முடிஞ்சதோ அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கலாம் என்கிட்ட, இது வேண்டாம், சம்திங் இஸ் தேர். என்னால் இந்த சிச்சுவேஷனில் இந்த ஒரு கட்டத்தில் இது நம்மளோட இருந்தால் நம்மளுக்கு ஒத்து வராது. என்கிட்ட ஒரு 2 வார்த்தை பேசியிருந்தா நான் புரிஞ்சுட்டு சரி கண்ணை விட்டுறலாம், பிரச்சனை இல்லை, நீயும் ஹாப்பியாக இரு நானும் ஹாப்பியாக இருக்கேன், நத்திங் டு வரி. அந்த சந்தோஷத்தை அவன் நேராக சொல்லியிருந்தானா கூட நான் ஏற்றுட்டு போயிருந்திருப்பேன். நேராக பேசலை, பேசியிருக்கலாம். ஓகே, கீழே தம்பிட்ட கொடுங்க. இவ்வளோ ஸ்மூத்தாக இப்படி பிரிஞ்சுக்கலாம், காதலில் பிரியணும்னு முடிவு எடுத்துட்ட பிறகு அதை அவன் என்கிட்ட சொல்லியிருக்கலாம், டைரெக்டாக சொல்லியிருக்கலாம். இந்த மாதிரி நீ சினிஃபீல்டில் போகிறதுனால எங்கள் வீட்டில் அது ஒத்துக்க மாட்டுறாங்க, அதனால் நான் உன்னோட லைஃப் பார்ட்னராக வர்றது உனக்கு உன்னோட கரியருக்கு எதனா பாதிப்பு வரலாம், இல்லை நான் பண்ணுறதுக்கு உனக்கும் நமக்கு எதனா செட் ஆகாமல், அதே மாதிரி நான் பேசியிருந்துருக்கலாம். ஏன்னா பேசுறதுக்கு தயாராக இல்லையா? இல்லை பேசினா நீங்களும் பேசுவீங்க, எல்லாம் பேசியிருக்கலாம் இப்போ சொல்கிறீங்களே ஒழிய பேசினா நீங்கள் என்ன விட்டுருப்பீங்களா? பேசுறதுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை அமையாது சார். நம்ம சொல்லிடலாம் இங்கே பேசினா தீர்வு கிடைச்சிடும் அப்படின்ட்டு. அந்த நம்ம லவ் ப்ரப்போஸ் பண்ணும்போது கிடைக்கிற டைமு, அந்த சந்தர்ப்பம் சூழ்நிலை நம்ம தானாக நகர்ந்து போகும், சூழ்நிலை தள்ளும் நம்மளை. பட் ஆனால் பிரியும் போது அந்த சான்சஸ் எல்லாமே ஏதோ கொலாப்ஸ் ஆகும் சார். அது எந்த இது போஸ்ட் பண்ணுறது தெரியாது, ஏதோ ஒரு பவர் நம்மளை காலை நடுக்க வைக்கும், போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர முடியாது, பார்க்க வேண்டிய முகத்தை பார்க்க முடியாது நம்ம பேசணும்னு நினைக்க போகும்போது. அது ஒரு விதமான ஒரு இது கிடைக்கும் சார். அதை பேசுறது அவ்வளோ எளிது இல்லைன்னு நினைக்கிறேன். எளிது இல்லை சார், சும்மா சொல்லிடலாம், பேசலாம், பேசியிருந்தா ஸ்மூத்தாக போயிருக்கும், எல்லாரும் சொல்லுவாங்க ஓகே பேசியிருந்தா கன்வின்ஸ் பண்ணியிருந்தா பொறுமையாக பேசியிருந்தான்ட்டு. அந்த பேசுறதுக்கான இடம் அமையாது, முழுக்க அமையாது என்னை பொறுத்த வரைக்கும். சரி, உங்கள் காதல் எப்படி பிரிவு இருந்திருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த சூழ்நிலை இப்போ அமையல, அதனால தான் சார் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். இப்போ அவங்க ஆன் சப்போர்ட்டில் இருக்காங்க, நான் இந்த பக்கம் இருக்கேன், எனக்கு அந்த சூழ்நிலை கிடைக்கல. நானும் எவ்வளோ பிளான் பண்ணுறேன் அவங்களை மீட் பண்ணணும் பேசணும் அப்படின்ட்டு. பட் எந்த வழியாக போனால் மீட் பண்ணுவேன், அவங்களுக்கு எப்படி ஃபேஸ் பண்ண போகிறேன்னு தெரியல. எப்படி பிரேக்கப் பண்ணவே கூடாது, அது ரொம்ப ஊண்டிங்காக இருக்கும், ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்கும். எப்படிப்பட்ட பிரேக்கப் பண்ணவே கூடாது? நீங்கள் சொன்ன மாதிரி லைக் இங்கே நடக்கிற மாதிரி எதுவுமே சொல்லாமல் லைக் ரீசனே தெரியாமல் போயிட்டாங்கன்னா, அட்லீஸ்ட் ரீசன் தெரிஞ்சுக்கிட்டாலாவது நம்ம லைஃப்பில் நம்ம தப்பு பண்ணியிருந்தோம்னா திருத்திக்காவது சான்ஸ் இருக்கும். யாராக இருந்தாலும் சரி, லைக் நெக்ஸ்ட் பர்சனாக இருந்தாலும் நம்மளாக இருந்தாலும் திருத்திக்கிறதுக்கு சான்ஸ் இருக்க முடியும். எதுவுமே தெரியாமல் சும்மா அப்படியே போயிட்டா ஒன்றுமே தெரியாது சார். அதுக்கு ஒரு இதே இல்லை, ஒரு எண்டே இல்லை, அது ஒரு எண்டே கிடையாது ஆக்சுவலி. எப்படி மட்டும் பிரேக்கப் நடக்கவே கூடாதுன்னு நினைக்கிறீங்க? அடுத்தவங்க மேலே பழி போட்டு பிரியக்கூடாது. அடுத்தவங்க மேலே பழி போட்டு பிரியக்கூடாது. ஏன்னா ஆரம்பத்தில் அப்பா அம்மா இல்லைனா நீ இருந்தாலும் அடுத்தவங்க மேலே பழிய போட்டு அது பிரிஞ்சிடக்கூடாது சொல்லிட்டு பிரியக்கூடாது. வேற எப்படி காதலை முறித்துக் கொள்வது ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்கு, இப்படி மட்டும் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவீங்க? ஒரு வேலிடான ரீசனே சொல்லாமல் ஏதோ ஒரு வேகான ஒரு ரீசன் சொல்லி பிரியறதுக்கு ரீசனே இல்லாமல் பிரிஞ்சு போகிறது மேல். சார் சடனாக நோ ரெஸ்பான்ஸ், டக்குன்னு அப்படி எல்லாத்தையும் எல்லா டோர்ஸையும் க்ளோஸ் பண்ணி நோ ரெஸ்பான்ஸ், எஸ் அப்படி பிரியக்கூடாது. ஃபோன் பண்ணிட்டு இட்ஸ் ஓவர் பை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ரெஸ்பான்ஸ் கேட்காமலே கட் பண்ணிடுறது. ஓகே, கீழே கொடுங்க. அவங்களுக்கு இது வரைக்கும் நம்ம கூட இருந்தால் அவங்களுக்கு நல்லா தெரியும் நம்மளோட வீக்னஸ் எது, நம்ம எங்கே அடித்தா ஹர்ட் ஆகும் அதெல்லாம் தெரியும். அந்த மாதிரி சொல்லிட்டு பிரிஞ்சு போகிறவங்களெல்லாம் சட்டை கூட பண்ணக்கூடாது, போய் திரும்பி கூட பார்க்கக்கூடாது அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம். இவங்களுக்கு நீங்கள் ஒரு விஷயம் சொல்லணும்னா, அதாவது லைஃப்பில் காதல்ங்கிறது கொஞ்சம் சிம்பிளான விஷயம் தான் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா, டேக் இட் ஈஸி அப்படின்னு சொன்னோம்னா என்ன சொல்லுவீங்க? இதுதான் மேஜர் ஒரு விஷயம். இதை தாண்டி ஒரு விஷயம் இல்லை நம்ம நினைக்கிறது இருக்குல்ல, அதுதான் பிரச்சனை. இந்த காதல் இது நான் என்ன சொல்கிறேன், காதல் தோல்வி ஒரு வரம்னு எடுத்துக்கங்கன்றேன். ஸோ காதல் தோல்வி ஒரு வரமாக எடுத்துகிட்டு அதை கடந்து போகணும் அப்படிங்கிறீங்க சிம்பிளா? எஸ். வேற இந்த மாதிரி உங்களை வேலிடேட் பண்ணிக்கிறது காதலை பயன்படுத்தாதீங்க. அப்படி பயன்படுத்திங்கன்னா ஏதாவது இந்த மாதிரி மிஸ்வாட்ச் நடந்ததுன்னு வச்சிங்களேன், நீங்கள் வந்து இன்வேலிடாக ஃபீல் பண்ணுங்க, அது ஒரு பெரிய பிரச்சனை கொண்டு போய் உங்களை விடுது. ஸோ உங்களை வேலிடேஷன் பண்ணுறது காதல் ஒரு இல்லை. சூப்பர் பாயிண்ட். உங்களை வேலிடேட் பண்ணுறதுக்கு அது ஒரு யார்ட் ஸ்டிக் அல்ல. எஸ். காதல் தோல்வின்றது வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை, இங்கே உட்காந்துருக்க எல்லாருக்குமே வந்திருக்கு, வாழ்க்கையில் இருக்க எல்லாருக்குமே வந்திருக்கு. ஸோ அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க. மேபி இன்னைக்கு எனக்கு அது ஈஸியாக இருக்கும், ஏன்னா நாங்கள் எல்லாம் கிராஸ் பண்ணிட்டோம் அந்த ஸ்டேஜை. நீங்கள் அந்த ஸ்டேஜில் இருக்கிறதுனால உங்களுக்கு அது பெயின் அதிகமாக இருக்குது. மேபி 6 months
ஆர் 8 மந்த்ஸில் நீங்கள் அதுலேருந்து வெளியே வர போறீங்க. அது வந்து ஸ்டாண்டர்ட் கிடையாது. அது கடக்கவே முடியாது. உலகமகா பிரச்சனைலாம் ஒன்று கிடையாது. எல்லாரும் கடன் தான் வந்திருக்காங்க. லவ் வந்து ஈஸியாக எடுத்துக்க வேண்டாம். லவ் ஃபெயிலியரை வந்து எப்படி ஈஸியாக எடுத்துக்கலாம் அப்படின்னா, நம்ம வந்து அடுத்தது வந்து திருமணன்ற பந்தத்துக்கு போகலை, ஸோ அதுக்கு முன்னாடியே பிரிஞ்சிட்டோம், அதனால இதோட இது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம். ஓகே, அந்த மாதிரியான ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ள போகாம இதோட முடிஞ்ச வரைக்கும் ஓகே நினைச்சுக்க வேண்டியதான். எஸ், எல்லாருக்குமே கல்யாணத்துக்கு லவ்க்கு முன்னாடி ஒரு எய்ம் இருந்திருக்கும். அந்த எய்மை நோக்கி போக வேண்டியது தான். அவ்வளோதான். விட்ட எய்மை திரும்ப பிடிங்க. ஆமாம், அந்த எய்மை நோக்கி நம்ம இன்னும் சக்ஸஸாக போயிடலாம் சிம்பிளாக. லைக் அதர் ரிலேஷன்ஷிப் மாதிரி இப்போ பேரண்ட்ஸு கல்யாணம் ஆகிற பொண்ணுங்க பிரிஞ்சு போயிடுறாங்க. அதே மாதிரி இல்லை அவங்க ஈவன் டெத்தாக கூட இருக்கலாம். அதுக்காக நம்ம லைஃப்பை முடிச்சுக்க போகிறது இல்லை. அதே மாதிரி இல்லை லவ் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா வி ஹாவ் டு கோ அஹெட் அவர் லைஃப். லவ் பண்ணுங்க, லவ் ஹாலிக்காக இருக்காதீங்க. லவ் ஹாலிக்காக இருக்காதீங்க. காதல் வந்து ஒவ்வொருத்தரும் தான் யார் அப்படின்னு உணர வைக்கிற ஒரு விஷயம். ஸோ அந்த உணர வைக்கிறதுக்கு கிடைச்ச வாய்ப்பு இது அப்படின்னு சொல்லிட்டு காதலுக்கு நன்றி சொல்லிட்டு கடந்து போயிடலாம். இந்த தோல்வியை வந்து கடந்து வேகமாக கடந்து போகலாம். ஒரு சாதாரண மனிதனுக்கு வரக்கூடிய மிக அதீதமான உணர்ச்சியை தான் காதல் நான் சொல்கிறேன். அதை பெருசாக எடுத்துக்க வேணாம். அப்படின்னா இப்போ காந்தி, புத்தர், எயின்ஸ்டீன் மாதிரி சில ஜீனியஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து அவங்களோட லட்சியங்கள்லாம் வேறு. அவங்களுக்கு அப்போ காதல் ஒரு பெரிய விஷயமா இல்லை. இதுக்கப்புறம் அவங்கள மாதிரி பல லட்சியங்களை நோக்கி ஒரு சொசைட்டிக்காகவோ இல்லை எதுக்காகவோ பண்ணால் இதை விட அதிகமான ஒரு ஃபீலிங்கும் நல்ல அழகான ஒரு இதுவும் கிடைக்கும். நீயா நானா பல்வேறு விதமான ஷோஸை நடத்திருக்கு. அதனுடைய ஆட்டிடியூடில் பல்வேறு தலைப்புகளை டச் பண்ணியிருக்கு. அதில் எட்டனத கிரேட் ஷோன்னு இதை சொல்லலாம். காரணம், நீண்ட காலமாக பேசப்படாமல் அது அப்படியே ஒரு பக்கமாகவே போயிட்டு இருந்த ஒரு விஷயத்தை சபையில் கொண்டு வந்து அதற்கான கவுன்சிலிங் மெத்தடாலஜியில் இது ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டேட் இன் வித் அஸ். இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை NAC Jewellers, co-presented by Sunland. ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை NAC Jewellers, co-presented by Sunland. ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி. நிறைய பேர் தனக்கு ஒரு காதல் தோல்வி இருக்குன்னு பகிர்ந்து கொள்வதற்கு காதலை ஒரு காலத்தில் சொல்ல முடியாத மாதிரி காதல் தோல்வி வெளிப்படையாக பேசி ஒரு பகிர்தல், அவங்களுக்கான பர்சனல் கவுன்சிலிங்கிறது ஒன்றும் பெருசாக நடக்கலை இங்கே. அந்த ஒரு அட்டம்ப்டாக தான் அந்த ஷோவை ட்ரை பண்ணோம். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு யூ பீப்புள், பிகாஸ் நிறைய விஷயங்கள் சொல்ல ரொம்ப டஃப்பான விஷயம். பிரேக்குக்கு பிரேக் நானும் ஆண்டனி தான் பேசணும். நம்ம கேள்வி கேட்டலாம், ஆனால் டிப்ஸு கொடுக்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ ஒவ்வொருத்தையும் அவங்க டிபார்ட்மெண்ட் சம்மந்து கேட்கலாம். இப்போ ஃபினான்ஸ் பற்றி கேளுங்க, பேசலாம். டைம்ஸ் லேருந்து கூட்டிட்டு, டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலேருந்து கார்த்திக் சீனியர் கரஸ்பாண்டன்ட் கூட்டியாந்து காதல் தோல்விக்கு டிப்ஸு குடியாங்கன்னு கேட்கறது பட் கஷ்டம். அது ஆறாவது சொல்கிறதுலேருந்து தொடங்கினா ஆறாவதுல ஸ்ட்ரைட் அடிக்கிறவரே கால்குலேட் பண்ணி போக வேண்டியிருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் அது சிரமமாக இருக்கலாம். ஏன்னா நம்ம வீட்டு பிள்ளைங்க ஃபேஸ் பண்ணுது அப்படிங்கிறதுனால தான் இதுக்கு ஒரு பதிலே இல்லாமல் இது எப்படி பார்க்கணும். இங்கே சொல்லப்பட்டதை வந்து இவங்க ஒத்துக்கிறாங்களோ இல்லையோ, யாரோ ஒருத்தருடைய பாயிண்ட். அதனால தான் நிறைய பதில்கள் எதிர்பார்த்தேன். ஒருத்தர் சொல்கிறது ஒருத்தருக்கு போய் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. இது வந்து ஒரு ஐஸ் பிரேக்கிங் ஷோன்னு தான் நான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஐஸ் பிரேக்கிங் ஷோ. காதல் பற்றி பண்ணியிருக்கோம், ஆனால் இந்த மாதிரியான ஒரு ஷோ பண்ணுறதுக்கு சந்தோஷப்படுறோம். ஏன்னா இதுக்கான ஒரு பர்சனல் கவுன்சிலிங் நம்ம ஸ்பேஸில் இல்லாமலே இருக்குது. ஆனால் நம்ம பிள்ளைங்க நம்ம வீட்டில் இதை சந்திச்சுக்கிட்டே இருக்காங்க. சில பேர் தவறான சிந்தனைகளோடு இருப்பீங்கன்னா இந்த ஷோ அதுலேருந்து உங்களை மாற்றும்னா நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம். அதுக்காகத்தான் இந்த முயற்சியை நாங்கள் எடுத்தோம். இங்கே வந்தவங்களும் சரி, இந்த ஷோவை பார்த்துட்டு இருக்கவங்களும் சரி, நெகட்டிவான தாட்ஸோட காதல் தோல்வி குறித்து நீங்கள் இருப்பீங்கன்னா தயவு செஞ்சு கொஞ்சம் மாறுங்க. காதலின் புனிதத்தையும் அதன் அழகியலையும் நாங்கள் கேள்வி கேட்கல. ஆனால் தோல்வி என்று வந்தால் அதை ஏற்றுக்கொள்கிற பக்குவமும் அந்த காதலோடு சேர்ந்திருக்க வேண்டும் என்ற யதார்த்தத்தையும் இவர்கள் மூலமாகவும் நீயா நான் சேர்ந்து பதிவு செய்ததில் பெருமைப்படுகிறது. ஆக்சுவலாக நீயா நானாவை பொறுத்த வரைக்கும் பல நேரத்தில் கேட்கப்படுகிற கேள்வி அல்லது விமர்சனத்துக்கு உள்ளாகிற கேள்வி ஒன்று தான். ஒன்று, எப்படியா அந்த தலைப்பெல்லாம் பிடிக்கிறாங்க அப்படிங்கிறது. இன்னொன்று, இதெல்லாம் தலைப்பா அப்படிங்கிறது. இது ரெண்டுமே நீயா நானா பற்றி அடிக்கடி பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய அல்லது அவங்களுக்கு பயனுள்ளதாக நினைக்கக்கூடிய ஒரு தலைப்பாக இருக்கிற போது அது நல்ல தலைப்பாகவும், மற்ற நேரங்களில் இது அவ்வளோ தேவையில்லைங்கிற மாதிரியும் கூட தோணலாம். பட் ஒரு டெலிவிஷன் ஷோ எல்லா கேட்டகரி ஆஃப் பீப்புளையும் கேட்டர் பண்ணணும், எல்லாருக்குமான தகவல்களையும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது இதோடைய இலக்கணத்துக்குள்ளே வர்றதுனால, ரெண்டாவது அந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூட் ஒரு ஷோக்கு இருக்கணுங்கிறனால அதை முயற்சி எப்போதுமே அதை ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்திருப்போம். பட் ஆஸ் ஐ டோல்ட் யூ, அதில் ஒரு சோஷியல் ரெலவன்ஸ் இருக்கும். சும்மா நாச்சுக்குன்னு வந்து அதை பண்ணிட்டு போகிறதுலாம் கிடையாது. இந்த ஷோ ஆரம்பித்த புள்ளியோடு தொடர்பு படுத்தி பார்த்தீங்கன்னா இதோடைய கிராஃப் வந்து ஒரு 360 டிகிரி போயிட்டு வர்றதுக்கு முயற்சிகள் நடந்திருக்கும். எல்லா ஷோலையும் நடந்துரும்னு சொல்ல முடியாது, பட் அந்த அட்டெம்ப்ட் இருந்துகிட்டே இருக்கும். பட் இதில் தலைப்பை சூஸ் பண்ணுறது அல்லது இந்த ஷோ இப்படி பண்ணலாம் அப்படின்னு அந்த மாதிரி இது பண்ணுறதுக்கு டீம்ஸ் இங்கே இருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க, இதுக்குள்ள நிறைய யங்ஸ்டர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. பொதுவாக வந்து இந்த தலைப்புகள் சார்ந்த விஷயத்த ஆண்டனி, சாய், இந்த டீம் வந்து உட்காந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் குரூப், அவங்கெல்லாம் கொஞ்சம் சீனியர்ஸ்னு சொல்லலாம். அவங்க தான் பொதுவாக தலைப்புகள் சார்ந்த விஷயங்கள்லாம் உட்காருவாங்க, பெரிய செட்டு உட்காரும். ஆக்சுவலாக அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் ஒரு செட்டும் இப்போ நீயா நானாக்குள்ளே இருக்காங்க. எங்களுக்கான அடுத்த செட், இன்னும் இளமையான அப்படின்னு சொல்லி திலீபன் அவர் லீட் பண்ணக்கூடிய அடுத்த செட் ஆஃப் டீம்னு இந்த தலைப்பை சூஸ் பண்ணது அந்த யங் டீம். நாங்கள் இல்லை,
அந்த யங் டீம் இப்போ ரொம்ப யங்காக இருக்கக்கூடிய, ஏன்னா அவங்களுக்கு சமகாலத்தினுடைய மற்றவர்களால் பெரிய அளவுக்கு முக்கியத்துவம் தரப்படாத சில பிரச்சனைகள் இருப்பது அந்த வயசில் இருக்கவங்களால சரியாக பார்க்க முடியுது. அவங்களோட கோப்ப பண்ணி போகக்கூடிய அளவுக்கு எங்கள் மனநிலையை நாங்கள் வச்சுக்கிறோங்கிறது எங்களுக்கு சந்தோஷமான விஷயம்தான். ஸோ உங்கள் ஏஜில் அல்லது உங்களை விட கம்மியான ஏஜில் இருக்கக்கூடிய டீம் சூஸ் பண்ண டாபிக் தான் இது. ஸோ ஏன்னா இது ஒரு இஷ்யூவாக இருக்குது அப்படிங்கிறத அவங்களால அதை ஸ்மெல் பண்ண முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆஃப் நியானாவும் டீமும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வளருது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம். குட் லக் திலீபன் அண்ட் டீம், வெரி நைஸ், வி ஆர் ஸோ ப்ரௌட் அபவுட் யூ பீப்புள். 2 பேருக்கு பரிசு. நான் ஏற்கனவே இங்கே சொன்ன மாதிரி இந்த ப்ரைஸை கொடுக்கறதுக்காக இந்த டாப்பிக்கை சூஸ் பண்ண செகண்ட் ஜெனரேஷன் ஆஃப் நியானா டீம் திலீபன், அழகிரி, விக்னேஷ், ராகுல் எல்லாம் வாங்க. இன்னமும் கூட கொஞ்சம் பசங்களாக இருக்காங்க. எஸ் வாங்க வாங்க. தமிழ்நாட்டில் ஒரு முக்கிய இடத்தை அல்லது தமிழ்நாட்டினுடைய நிகழ்வுகளை அந்த ஒரு கண்ணாடி போல பல நேரங்களில் டமால்னு தூக்கி புரட்டி அடிக்கிற இந்த ஷோவை இந்த யங் டீம் தான் பண்ணுது. இது ஒரு பார்ட், இந்த ஹோல் டீமுடைய இது ஒரு ஸ்மால் பார்ட். இதுக்கு மேலே ஒரு லேயர் இருக்குது, அதுக்கு மேலே ஒரு லேயர் இருக்குது, லேயராக இருக்குது. ஸோ இந்த அடுத்த ஜெனரேஷன் டீம் இஸ் வாக்கிங். ஸோ இந்த ஹாட் டாபிக்ஸில் தொடங்கி இதோட ட்ரீட்மெண்ட்லேருந்து பல விஷயங்களை இந்த யங் டீம் ஆப்ரேட் ஆகுது. ஸோ தட் இவங்களே உங்களுக்கு இந்த பரிசை கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சேன். திலீபன் நீங்களே சூஸ் பண்ணி அனௌன்ஸ் பண்ணலாம். மைக் கொடுங்க. முதல் முறையாக திலீபன் மைக்கில் பேசிட்டு இங்கே. பொதுவாக நியானால பெண்கள் போல்டாக பேசுவாங்க காதலை பற்றி. நாங்கள் அங்கே உட்காந்துட்டு இருக்கும் போதும் ஆண்கள் அப்படியே தயக்கமாக மழுப்பி வழக்கம் போல் பேசுவாங்க. அதில் எப்போவுமே பெண்கள் போல்டாக ரசனை சார்ந்தும் சரி, ஒரு ஆழமாகவும் காதலை பற்றி பேசுவாங்க. இந்த எபிசோட்லேயும் ஒரு பெண்ணுக்கு தான் அந்த ரசனை சார்ந்தும் சரி, அதோட ஆழம் சார்ந்தும் பேசுவோம். வாங்க. திருச்சி மங்களன் மங்கள் வழங்கும் ஒரு கிஃப்ட் வவுச்சர் சுஷ்மிதாவுக்கு ஃபார் ஹர் போல்ட்னஸ் அண்ட் டிரான்ஸ்பரன்சி அண்ட் அவங்கள்ட்ட இருந்த ஒரு திருத்தம் தெளிவு. அதுக்காக அழகிரி அடுத்த பிரைஸ் அனௌன்ஸ் பண்ணி கொடுங்க. ஜோசஃபின் அவங்களுக்கு தான் இன்னொரு பிரைஸ். யாருக்கு? ஜோசஃபின். திருச்சி லண்டன் ஹார்ட்வேர்ஸ் அண்ட் பிளைவுட் வழங்கும் ஒரு கலர் டிவி. இதை அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு அவங்க சூஸ் பண்ணது என்ன ரீசன்னா 2-3 திங்ஸ். ஒன்று, இதுலேருந்து அவங்க வெளிவர முயற்சி பண்ணியிருக்காங்க, அந்த அட்டம்ப்டில் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலச்சூழலின் சில ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் அவங்களால உணர முடிந்திருக்கிறது. என்னால் எப்படி முடியும் அப்படிலாம் இல்லை, ஒரு கட்டத்தில் நீங்கள் முடிவெடுத்தால் இதிலிருந்து வெளியே வர முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் அவங்க செட் பண்ணியிருக்காங்கிறதுக்காகவே இந்த பரிசு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ அண்ட் குட் லக் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த கிரேட் சப்போர்ட். பெஸ்ட் விஷஸ். ஆல் தி வெரி பெஸ்ட். நீலாம் கொஞ்சம் நல்லா சாப்பிடணும், தெம்பாரு. வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். உன் சைஸில் எனக்கு இன்னும் சட்டை எடுக்க வேண்டியதான் நினைக்கிறேன்.